மற்றொரு நேரடி நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். சென்ற வாரம் ஆரம்பிக்கப்பட்ட ஜிடிவியினுடைய புதிய நிகழ்ச்சியாகிய ஆலோசனை நேரம் முழுக்க முழுக்க இன்று ஐரோப்பிய ரீதியில் மட்டுமல்ல, நாங்கள் அனைத்து நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கு நாங்கள் பல தசாப்தங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் தாயகத்திலேயோ வேறு நாடுகளிலேயோ வாழ்ந்த முறைகளுக்கு முற்றிலும் வித்தியாசமான சட்டத்திட்டங்கள் இந்த மேற்கத்திய நாடுகளில் பேணப்படுகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாக வேண்டும். மிகவும் இறுக்கமான சட்ட விதிமுறைகள் வரையறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். இல்லையேல் நாங்கள் மிக பெரும் பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். அந்த பிரச்சனைகள் பின்பு வளர்ந்தால் அவற்றை நாங்கள் தண்டனைகளாகவோ வேறு வேறு குற்றங்களாகவோ நாங்கள் அதை தாங்க வேண்டி ஏற்படும். எனவே நாங்கள் ஆரம்ப நேரத்திலேயே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சுமூகமாக அல்லது சட்டபூர்வமாக தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இதற்கு சட்ட ஆலோசனைகள் மிக முக்கியம். அந்த வகையில் ஆலோசனை நேரம் என்பது பல வகையான ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. சென்ற முறை நாங்கள் நிதி சம்பந்தமான நிதி பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இம்முறை சட்ட பிரச்சனைகள். அந்த வகையிலே ஒரு சட்ட வல்லுநர், அதாவது பிரித்தானியாவிலே சொலிசிட்டர் என்று அழைக்கப்படும் ஒரு சட்ட வல்லுநரை அழைத்திருக்கின்றோம். PGA சொலிசிட்டர்ஸ் LLP என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்ட நிறுவனத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் சொலிசிட்டர் விஸ்வலிங்கம் ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்று நாங்கள் தொடப்போகின்ற விடயம் அவரிடமே கேட்டு பார்ப்போம். முதலில் அவரை வரவேற்றுக் கொண்டு, வணக்கம் ஜெயராஜன் விஸ்வலிங்கம். வணக்கம். உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். மிக சந்தோஷமாக உங்களுடைய நேரத்தையும் பார்க்காம நமது நிகழ்ச்சியின் ஊடாக கலந்து கொள்வதை இட்டு ஒரு பக்கம் சந்தோஷம். அந்த வகையில் இன்று சட்டம் என்பது பல பிரச்சனைகள், நீங்கள் கையாள்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கும். உங்களோட சட்ட நிறுவனம் PGA சொலிசிட்டர்ஸ், குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய விசாலம் கொண்ட பிரச்சனைகள். இன்றைக்கு நாங்கள் மக்களுக்காக இதை பார்க்கலாம். மக்களுக்காக இன்றைக்கு நாங்கள் தனியார் வீட்டு உரிமையாளர் மற்றும் டெனன்ட்ஸ், வாடகைக்கு இருப்பவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அவர்களுக்கு இருவருக்கும் இடைப்பட்ட சட்ட பிரச்சனைகளை பற்றி பார்க்க போறோம். எங்களுடைய சட்ட நிபுணர் கூறுவது போல இன்று பிரித்தானியா மட்டுமல்ல, அனைத்து நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் நாங்கள் இன்றைக்கு 2 பாத்திரத்தையும் வகிக்கின்றோம். ஒன்று வீட்டு உரிமையாளர்களாகவும் இருக்கின்றோம், வீட்டு வாடகை குடியிருப்பாளர்களாகவும் இருக்கின்றோம். எனவே இந்த 2 இடத்துல இருந்து கொண்டும் நாங்கள் பிரச்சனையை எதிர்கொள்கிறோம். நீங்கள் கையாளுகின்ற பிரச்சனைகள்ல கூடுதலாக 2 பக்கமும் கையாண்டிருக்கிறீர்கள். 2 பக்கம் டெனன்ட்ஸ், பொதுவாக டெனன்ட்ஸுக்கு லீகல் எய்ட் ஃப்ரீயா இருக்கிறபடியா நாங்கள் பிரைவேட் லேண்ட்லோர்ட்ஸை கூடுதலாக சேர்ந்தாங்க. ஆயினும் பிரைவேட் லேண்ட்லோர்ட்ஸினுடைய உரிமைகளை பற்றி பேசும்போது பிரைவேட் டெனன்ட்ஸ் அவன் உரிமைகளை தெரியாமல் செய்ய முடியாது. கூடுதலாக பிரைவேட் லேண்ட்லோர்ட்ஸ் பற்றி நம்ம என்ன சொன்னால் லீகல் எய்ட் நாங்கள் செய்யலை. மற்றபடி 2 டெனன்ட்ஸ் அண்ட் லேண்ட்லோர்ட்ஸ் 2 பேர் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் ரெகுலராக டீல் பண்ணுறது. இங்கே உறவுகளே, அவர் சொல்வதை கேட்டிருப்பீங்கள். அதாவது பிரித்தானியாவில் இவருடைய நிறுவனம் இன்றைக்கு பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குறபடியால் நாங்கள் பிரித்தானியாவையே இன்றைக்கு அடிப்படையாக வச்சு கதைக்க போறோம். அடுத்தடுத்த காலங்களில் ஐரோப்பிய ரீதியில் என்று சொன்னால் சில நாடுகளுக்கு இடையில இங்கிலாந்து, பொதுவாக இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ், ஸ்காட்லாந்து அவை ஒரு வித்தியாசமான சட்டங்கள் இருக்குதாங்க. அப்போ இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் தான் பொதுவாக நாங்கள் இப்போ பார்க்க போறோம். நல்லது. அந்த வகையில் திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம், கூடுதலாக நாங்கள் முதல்ல இந்த டெனன்ட்ஸ் என்பது வாடகை குடியிருப்பாளர்கள், லேண்ட்லோர்ட்ஸ் என்று இங்கே அழைப்பார்கள் வீட்டு உரிமையாளர்களை. இந்த வீட்டு உரிமையாளர்கள் என்ற விடயத்தில் கூடுதலாக எம்மவர்கள் எவ்வகையான வீடுகளை வைத்திருக்கிறார்கள்? அதாவது நான் சொல்வது பிரத்யேக வீடுகள் அல்லது வேறு வேறு பொதுவாக டிட்டாச், செமி டிட்டாச் அப்படிப்பட்ட வீடுகளை தான் வச்சிருக்கணும். ஒரு சிலர் இப்போ ஃப்ளாட்ஸ் அதற்கு முடியும் என்ன சொன்னால் லோக்கல் ஹவுசிங், லோக்கல் அத்தாரிட்டி ஹவுசிங் கொடுக்கக்கூடிய இப்போ கட்டாயம் ஃப்ளாட்ஸில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அவன் வீடு அவை கொடுக்குற இடத்துக்கு தான் போகணும். அதால அப்படிப்பட்ட ஃப்ளாட்ஸில் இருக்கணும். பொதுவாக கூடுதலாக ஒரு செமி டிட்டாச் ஹவுசஸ்லாம் டெரஸ் ப்ராப்பர்ட்டிஸில் கூடுதலாக இருக்கிறோம். வீட்டு குடியிருப்பாளர்கள் டெனன்ட்ஸ் எனும் பொழுது இங்கு பலதரப்பட்ட வருமானங்களை பெறுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு முறை குறிப்பிடுங்களேன். எவ்வகையானவர்கள்? பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இமிக்ரேஷன் சட்டத்துக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு சிலருக்கு இருக்குது.
முழுக்க பெனிஃபிட் போக முடியாமல் நாங்கள் 5 வருஷம் இப்போ இருக்கிற புதுச்சட்டப்படி 5 வருஷம் நாங்கள் வேலை செய்து வாடகை கட்டி பெனிஃபிட் எடுக்காமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. அதாவது நான் மன்னிக்க வேண்டும், ஐரோப்பிய மக்களுக்கு சற்று தெளிவாக செய்தியை சொல்வதற்காக அவர் குறிப்பிடுவது, அதாவது இந்த பிரித்தானியாவில் சில பேர் அதாவது குடிவரவு குடியகல்வு சட்டத்திற்கு உட்பட்டு இங்கு வந்து தங்களுடைய வதிவிட உரிமையை பெறுவதற்காக நிரந்தர வதிவிட உரிமையை பெறுவதற்காக தொடர்ந்து அவர்கள் எந்த விதமான அரசாங்க உதவி பணத்துக்கும் போகாமல் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்டவர்கள் முழுதாக வேலை செய்து ஃபுல் டைமா வேலை செய்து முழு காசையும் பே பண்ணணும், பெனிஃபிட் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருப்பினும் நார்மலா இப்ப யூரோப்ல இருந்து வந்தார்கள், மெயின்லேண்ட்ல இருந்து வந்தார்கள் அல்லது இங்கே செட்டில் ஆனார்கள் வந்து நார்மலா வந்து 30 hours 36 hours. அதே இடத்துல ப்ரொஃபஷனல் பீப்புளாக இருந்துச்சு சொன்னால் அவை நார்மலாக ஃபுல்லாக வேலை செய்யணும் வந்து ரெண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணக்கூடிய இருக்கும். நார்மலாக மேனுவல் வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து நார்மலாக கஷ்டம்தான். அப்போ நீங்கள் ஃபுல்லாக வேலை செய்து வாடகை கட்டி ஒரு கொஞ்சம் காசை வந்து லோக்கல் அத்தாரிட்டிகிட்டேருந்து கவுன்சில்கிட்டேருந்து பெனிஃபிட்டாக எடுத்து பே பண்ணி கொண்டிருக்கணும். 1000 தனிப்பட்ட ஒரு லேண்ட்லோட் தனிப்பட்ட ஒரு டெனன்ஸ், அதாவது ஹவுசிங் அசோசியேஷனோ இல்லை லோக்கல் அத்தாரிட்டியோ சம்பந்தப்படாமல் 2 பேருக்கும் விடப்பட்டு இருக்கும்போது பெரும்பாலான ஆக்கள் ஒரு பார்ட் ஆஃப் பெனிஃபிட் எடுத்துக்கொண்டான்னு இருக்கணும். பெரும்பாலான ஆக்கள் வந்து இல்லாட்டி அப்படி முழுசா கட்டியிருக்கிறார்கள் ஒரு வீட்டை உரிமையாக வாங்கிட்டு போயிருந்தோம். அப்போ பகுதி பொருளாதாரம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறார்களான்னு நம்மள வாடகையில் வந்து இருக்கிறோம். இன்று நாங்கள் எடுக்க போகும் விடயம் வீட்டு குடியிருப்பாளர்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் முற்றிய நிலையில் சட்டபூர்வமாக தீர்ப்பதற்கு இவர்களை போன்ற சட்ட நிறுவனங்களை நாடியோ அல்லது நீதிமன்றங்களை நாடியோ தீர்க்கப்பட வேண்டிய தள்ளப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் இவ்வாறு ஏன் அதற்காக ஏற்படுகின்றது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் இன்றைக்கு பிரித்தானியாவில் மட்டுமல்ல அனைத்து நாடுகளிலும் நாங்கள் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளை தெரிந்தோ தெரியாமலோ எதிர்கொள்கின்றோம். எனவே அவற்றை தீர்ப்பதற்கு நாங்கள் சரியான முறையில் கையாளுகின்ற வழிவகைகள் குறித்து இவர்களை போன்ற சட்ட நிறுவனங்கள் சட்ட வல்லுநர்களுடைய உதவியை நாடுவதற்கு இந்த ஆலோசனை நேரம் உதவியாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை சரியாக கேட்டு தெளிவாக சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஒரு உறவு இணைந்திருப்பதாக அறிகின்றோம். திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அழைத்துக் கொள்வோமா? வணக்கம். ஹலோ வணக்கம், கதைங்கோ. ஹலோ வணக்கம், நான் லோகராஜ் கதைக்கலன்னா. ஓம், கதைங்க லோகராஜ். என்னன்னா எங்களை ஒரு வீட்டில் வந்து வாடகை கொடுத்துருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வாடகை கொடுத்த பிறகு அவர் இப்போ ஒரு வருஷம் தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாரு. இப்போ தமிழ்நாடு போட்டு அவரை விட்டுட்டோம் இதுக்கு சொல்லி திருப்பி 2வது வருஷமும் அக்ரிமெண்ட் எழுதாமல் கொடுத்து விட்டுட்டீங்க. இப்போ 3வது வருஷமாச்சு. இப்போ அவர் எழும்புறாரும் இல்லை, கோர்ட் மூலம் இப்ப கடிதம் கொடுக்க அவர் நாங்கள் தான் அட்வான்ஸ் 3000 பே பண்ணு சொல்லிக்கொண்டு நிக்கிறார். எழும்புறாயிரம் வீட்டை விட்டு எழும்புறாயிரம் இல்ல. இப்ப வாடகை வந்து கவுன்சில் வந்தது, கவுன்சிலுக்கு அவர் அறிவிச்சு விட்டார் எங்களுக்கு வாடகை கொடுக்க கூடாது. இப்ப கவுன்சில் வாடகைன்னு தெரியுது இல்ல. இப்ப அதாவது 3 மாதமா வாடகை 3-4 மாசமா வாடகை காசு இல்ல. இடையில ஒரு அரியஸ் வந்து ஒரு 6 மாதம் அவர் வாடகைன்னு தெரியல. ரைட். என்ன நோட்டீஸ் சர்வ் பண்ணீங்க அவருக்கு? செக்ஷன் 8க்குள்ளயா? யார் நோட்டீஸ் சர்வ் பண்ணது? சொலிசிட்டர் மூலம் தான் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தாங்க முதல். டெனன்சி அக்ரிமெண்ட் முடிஞ்ச அப்புறம் கொடுத்தீங்களா, ரெண்ட் அரியர்ஸ்க்காக கொடுத்தீங்களா? டெனன்சி எல்லாம் அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம். அப்ப செக்ஷன் 21 நோட்டீஸ் கொடுத்துருப்பீங்க. ஓ, செக்ஷன் 21க்கு வந்து டிஃபென்ஸ் இல்ல தானே, நீங்க நார்மலா கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். அதாவது இப்ப டெபாசிட்னு சொல்றீங்கல்ல, டெபாசிட் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குதா? அவர்கிட்ட வாங்கினீங்களா உண்மையிலே? என்ன டெபாசிட் வாங்கினீங்களா அவர்கிட்ட உண்மையிலே? இல்ல, டெபாசிட் ஒன்றும் தெரியல அவர். ஆனால் அவர் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? ஓ, அவர் இப்ப பொய்யாத்தான் இப்ப கோர்ட் மூலம் பொய் அனுப்பி இருக்கிறார் கடிதம். நாங்கள் 3000 பவுன் கொடுக்கணும் என்று சொல்லி. அவர் தமிழால் தான் அவரும் தமிழ்நாள் தான். நாங்கள் கோர்ட் மூலம் என்ன அனுப்பியிருக்காரு? சாரி, நீங்கள் என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு? கோர்ட் மூலம் என்ன அனுப்பியிருக்காரு உங்களுக்கு? இல்ல, முதல் வந்து சொலிசிட்டர் மூலம் ஒரு மாசம் கொடுத்த நாங்கள். 1 மாதம், அதுக்கு 1 மாதம் 3 மாதம் கொடுத்த நாங்கள் சொலிசிட்டர் நோட்டீஸ். மேல வந்து சாரி நீங்க இன்டரப்ட் உங்களை குறுக்குறதுக்கு பொதுவா வந்து 2 months நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். எதுக்கு 3 மாசம் கொடுத்தீங்கன்னு தெரியல. ஆனால் 2 months செக்ஷன் 21க்குள்ள 2 months கொடுத்துருக்கணும். ஏன்னா டெனன்சி அக்ரிமெண்ட் முடிஞ்சபடியா ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா கோர்ட்ல ஃபைல் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப அவரை 4 மாசம் நீங்கள் வாடகை வாங்காம இருக்க விடுறதும் சரி,
நீங்கள் கோ ஹெட் வித் ப்ரொசீடிங்ஸ் வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு நேராக வந்து ப்ரெஸ் ஹெட் வந்து அது வேறு வழி இல்லை உங்களுக்கு வந்து இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் இது வருஷ கணக்கில் வரப்போது நீங்கள் ஈவன் கோர்ட் உங்களுக்கு சாதகமாக ஆர்டர் பண்ணாலும் உங்களோட ரெண்ட் அரியர்ஸ் வந்து 12,000 13,000 வரப்போகுது நீங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் ஹெட் வந்து சொல்லுங்க. அவர் கோர்ட் மூலம் இப்ப அவர் என்ன கோர்ட்டுக்கு இப்ப அறிவிச்சிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் தனக்கு காசு தரணும் அந்த அட்வான்ஸ் தந்தா தான் எழும்புவோம் என்று சொல்லி கோர்ட்டுக்கு அறிவிச்சிருக்கிறார். நாங்கள் திரும்ப இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட்கள் இவர் எங்களுக்கு காசு போடையில இவ்வளவு காலம் போடையில என்று சொல்லி இப்ப திரும்ப கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி இருக்கு. நீங்கள் அதாவது அவர் டிஃபென்ஸ் அனுப்பியிருக்கிறார் உங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கு அந்த டிஃபென்ஸுக்கு ரிப்ளை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சொலிசிட்டர் செய்திருக்கேன் ரிப்ளை பண்ணிருக்கிறேன் டிஃபென்ஸுக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா உங்களோட வேர்ட்ஸ் உங்களோட சொல் வந்து அவருக்கு எதிராக வந்து அவர்கிட்ட சொல் உங்களுக்கு எதிராக இப்போ கோர்ட் வந்து யாருல நம்பிக்கை வைக்கிறேன் எதுக்கு 3 மாசம் வாங்கினேன்னு சொல்றாரு. அது நார்மல் பிராக்டிஸ்ல இல்லையே 3 மாசம் வாங்குறது 3 மாசத்துக்கு டெபாசிட் பே பண்ணேன்னு சொல்றாரு. அது அவ்வளவு நம்புற மாதிரி இல்லையே. அதானோ அவர் நம்ம தான் இப்ப கோர்ட்டுக்கு முதலும் இடையில என்னன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் நாங்கள் போய் கேட்டதுக்கு அவர்கிட்ட வீட்டை நேர போறதுக்கு அவர் திரும்ப நான் வந்து அவர்கிட்ட சங்கிலியை பறிச்சு போட்டேன் அவர்கிட்ட லேப்டாப்பை தூக்கி கொண்டு போட்டேன் தனக்கு அடிச்சு போட்டேன்னு சொல்லி போலீஸுக்கு அறிவிச்சு போலீஸ் வந்து என்ன கொண்ட உள்ளுக்குள்ள ஒரு நாள் இரவு வச்சிருந்து அடுத்த நாள் தாங்கள் கேஸ் வித்ட்ரா பண்ண மாட்டேன் என்ன விட்டுட்டேன் நம்பளியில. ரைட். இப்போ என்னன்னு சொன்னா நீங்கள் வந்து டைரக்டா வந்து ஒரு டெனன்ட் இப்படி ஒரு சூழல் வந்து டைரக்டா வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடாது. நீங்க உங்களோட சொலிசிட்டர் மூலம் தான் கான்டாக்ட் பண்ணணும். மற்றது எப்பயும் வந்து இருந்து போலீஸ்ல விட்டுட்டாங்க. போலீஸ் வந்து சொல்லிட்டான் அவர் வந்து ஃப்ராடா தான் இதை எங்களுக்கு செய்திருக்கிறான் எங்களை விட்டுட்டான். இப்ப வந்து கிரெடிபிலிட்டி அதாவது ஒரு ஆள் நம்புறதா இல்லையான்னு சொல்லி இப்ப உங்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட் இருக்கண்டா போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து நீங்க போலீஸுக்கு கொடுக்கணும் என்ன what are their findings ன்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஃபென்ஸுக்கு உங்களோட அதாவது உங்களோட ரிப்ளைக்கு உங்களோட கிளைமுக்கு உதவும் வந்து சொன்ன உண்மையிலே அவர் பொய் சொன்னவர்னு சொன்னால் அந்த காசையும் கொடுத்தது பொய்யா இருக்கலாம்ன்றது அந்த கோர்ட்டுக்கு வந்து கிரெடிபிலிட்டி அசஸ்மெண்ட் உங்களோட வேர்ட்ஸ் நீங்க சொல்றதும் அவர் சொல்றதுக்கும் எதிரான அவர் சொல்றதுக்கும் கோர்ட் நம்பணும். அதுக்கு எவ்வளவு யார் நம்பமான எவிடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை கோர்ட் வந்து நம்ப போகுது. அப்ப நீங்க கோர்ட் இப்ப போலீஸ்ல இருந்து ரிப்போர்ட் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ண உங்களோட சொலிசிட்டர்ஸ் வந்து இமெயில் பண்ணா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேஸை டீல் பண்றவர் வந்து இமெயில் பண்ணுவார் என்னென்ன டீடைல்ஸ் உங்களோட லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டியோட அனுப்பினீங்கன்னு சொன்னால் போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடணும் டாக்குமெண்ட்ஸை வந்து அதை நீங்கள் உங்களுடைய கிளைமோட வந்து உங்களோட விட்னஸ் ஸ்டேட்மெண்டோட சேர்த்து எக்ஸ்பிட்டா வச்சு அங்கே ஃபைல் பண்ணீங்கன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு உதவியா இருக்கும் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. ஏதாவது வேறு கேள்வி இருக்கு உங்களுக்கு? என்ன பிரச்சனை சொன்னால் உண்மையா வந்து தமிழாக்களுக்கு எதிரியா இருக்கு. தமிழாளன்று தான் நாங்கள் வாடகை கொடுத்தாரு இப்படி ஏமாத்தி கொண்டு அது மாதிரி வயது போன ஒரு ஆள் எனக்கு புரியுது. அவர் வந்து சிலவளை கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் ஒரு மனச்சாட்சியை பொறுத்து நடக்கணும். நீங்க என்னன்னு சொன்ன சட்ட ரீதியா நீங்க செய்யக்கூடிய அவர் ஆளுன்னா அவர் இப்படி செய்யல கூடாது. சரி நான் புரியுது. நாங்கள் மோட்கேஜ் கட்டி கொண்டிருக்கிறேன் வருமானம் இல்லாமல் மோட்கேஜ் கட்டண்டா இப்ப இந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லுங்க. புரியுது. மோர்கேஜ் கட்டிட்டு இருக்கீங்களா இல்ல ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? இல்ல கட்டி கொண்டிருக்கிறேன். அதாவது இப்ப வந்து டெபாசிட்டுக்கும் உங்களோட லோக்கல் அத்தாரிட்டிக்கும் செய்து இல்ல நார்மலா 8 weeks ரெண்ட் அரியர்ஸ் சொன்னா லோக்கல் அத்தாரிட்டி ஹேஸ் டு பே டைரக்ட்லி டு தி டெனன்ட் வந்து லேண்ட்லார்ட் வந்து. அப்ப நீங்க கவுன்சிலுக்கு லெட்டர் எழுதணும். உங்களோட சொலிசிட்டர்ஸ் சொல்லி வச்சு நீங்க லெட்டர் எழுதணும். அது என்ன ரீசனுக்காக வித் ஹோல்ட் பண்றீங்கன்னு. ஒன்லி டிஸ்ரிப்பேர் இல்லைன்னு சொன்னா வீட்டில் ஹெல்த் அண்ட் சேஃப்டி சம்பந்தப்பட்ட என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஓவர் கிரௌடிங் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ரிப்பேர் ஒர்க்லாம் சரியா செய்திருக்கிறீங்கன்னு சொன்னால் டெபாசிட்டை வச்சுக்கொண்டு லோக்கல் அத்தாரிட்டி வந்து வித் ஹோல்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களோட சொலிசிட்டர்ஸ் மூலம் எழுதி சொல்லணும் அந்த விஷயத்தை. அப்போ டைரக்டா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பெனிஃபிட்டை பே பண்ணுவாங்க. இல்ல அது அப்படி ஒரு ஒரு கொஞ்ச நாள் கவுன்சில் வந்து பே பண்ணினது எங்களுக்கு. ரைட். இப்ப அந்த போலீஸுக்கு போய் அந்த வேரிய சரியில்லை சொல்லி பிரச்சனைக்கு பிறகு கவுன்சில் வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டு கொண்டு வந்தது. சேர்ந்து இப்ப ஒரு நாங்கள் சொலிசிட்டர் நோட்டீஸ் கொடுத்த உடனே அந்த காசையும் அவரை நிப்பாட்டி போட்டார். அதாவது அவருக்கு உரிமை இருக்குது வந்து நார்மலா வந்து டைரக்டா உங்களை கான்டாக்ட் பண்ண போடாது உங்களோட சம்பந்தப்பட்ட இதுகளை வந்து உங்களோட விஷயத்தை வந்து லேண்ட்லார்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு உரிமை இருக்கு டேட்டா ப்ரொடெக்ஷனுக்குள்ள வந்து. அப்ப கவுன்சில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனால் நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்கீங்களா ரெண்ட் அரியர்ஸ்க்கு? இது ரெண்ட் அரியர்ஸ்க்கு போகாம செக்ஷன் 20 பண்ணிக்கல போயிருக்கீங்க இல்லையோ? அதான் பிரச்சனை. இப்ப வந்து என்னன்னு சொன்னால் அவர் டைரக்டா அவற்றை அக்கௌண்ட்ல சில கவுன்சில் பே பண்ணிட்டு இருக்கும். நீங்க செக்ஷன் 21 போனீங்கன்னா ரெண்ட் அரியர்ஸ் வந்து அதுல கிளைம் பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அவர் 5 மாசம் 6 மாசம் இருக்க போற ரெண்ட் ஃப்ரீயா தான் இருக்க போறாரு.
அதால நீங்கள் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணணும் கவுன்சிலுக்கு வந்து இப்படி ஒரு சூழல் இருக்குன்னு கிளியரா வந்து உங்களோட விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ல அனுப்பி கிளியரா சொல்லணும் வந்து இது வந்து அவர் அவாய்ட் பண்றதுக்கு தான் அப்படி செய்யறாருன்னு சொல்லி. நல்லதையா, தொடர்ந்து உங்களுடைய சட்டத்திறனியோடு மேற்கொண்டு செய்யுங்கள். பல உறவுகளும் பதிலளிக்க வேண்டியிருக்கு. நாங்கள் இந்த ஒரு முதல் பிரச்சனையே பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுவும் அவர் குறிப்பிட்டது போல தமிழருக்கும் தமிழர்களுக்கும் இடையில நீங்களா அருமையா சொன்னீங்கள். என்னுடன் ஆரம்பத்தில் தனிப்பட்ட முறையில் கதை கேட்க இன்றைக்கு கூடுதலாக வீட்டு குடியிருப்பாளர்களும் தமிழர்களாகவும் பிரச்சனைக்குரிய வீட்டு குடியிருப்பாளர்களும் தமிழர்களாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு பிரச்சனையாக பார்க்கிறோம். என்ன உதாரணம் வந்து இப்ப என்ன சொன்னால், முதல்ல செக்ஷன் 21 நோட்டீஸில் சொலிசிட்டர்ஸ் அட்வைஸ் பண்ணும்போது அங்கே 2 இயர்ஸ் இருந்திருக்காது. அப்போ இலகுவா அந்த வீட்டை திருப்பி எடுக்கிறது வந்து செக்ஷன் 21 நோ டிஃபென்ஸ் வந்து நோமலா அன்லஸ் அங்கே டெபாசிட் பே பண்ணப்பட்ட அந்த இஷ்யூ ஒன்று இருக்குல்ல, அது தவிர மற்றும்படி அங்கே டிஃபென்ஸ் இல்லை வந்து. அதால தான் சட்டத்தரணி இதை சொல்லியிருக்கலாம் வந்து நார்மலா வந்து செக்ஷன் 21க்குள்ள போங்க, ஈஸியாக வீட்டை எடுங்க, பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு வந்து. ஆனால் இங்க டப்பன் என்ன நடந்திருக்குது, அவர் டெபாசிட் கொடுத்தான்னு சொல்லியிருக்காரு. அது 3 months வந்து நார்மலா. அப்போ 3 months வந்து ரெக்லெஸ் ஆன ஒரு லேண்ட்லார்ட்ஸ் தான் நார்மலாக கேட்பின வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, அவர் உங்களோட கிரெடிட் ஸ்கோரிங் சரியா பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ யோசிப்பினா டப்பன். இல்லாட்டி நார்மலா கிரெடிட் ஸ்கோரிங் எல்லாம் நல்லா இருக்கிறாட்ட 3 months கேட்கறது வந்து ரேர் வந்து. அப்ப அப்படி நடந்திருக்க வாய்ப்பு எனக்கு தெரியல என்ன சூழல்கள் சொல்லி. நார்மலா வந்து ஆக்கள் போய் சொல்றாக்கள் இருக்கணும், லேண்ட்லார்ட்ஸ் போய் சொல்றாக்களும் இருக்கணும், டெனன்ட்ஸும் போய் சொல்றாக்கள் இருக்கணும். இந்த பிரச்சனை எவ்வாறு செல்லும் என்பதை நாங்கள் கதைப்போம். அன்புக்குரிய ஜெயராஜன், இப்பொழுது ஒரு உறவினைந்திருக்கிறார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். என் பேர் மனோஜ். இது வந்து உண்மையாக எந்த பிரச்சனை இல்லை, பட் என்னோட ஃப்ரெண்டோட இது. அவர் இப்போ கலாம்பில் நிற்கிறபடியா என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட், அவர்கிட்ட மாமாட மகனுக்கு அவர்கிட்ட வீடை கொடுத்தவர். அவருக்கு ஒரு வேர்பலாக தான் கொடுத்தது. 2 months ஒவ்வொரு மாதம் வந்து 700 pounds பே பண்ண சொல்லி. பட் என்ன நடந்ததுன்னா 6 months வந்து அவர் பே பண்ணவர் 700 pounds. பிறகு வந்து 6 months பிறகு வந்து ஒரு பேமெண்ட் வந்து அவர் செய்யலை லாஸ்ட் இயர்ல இருந்து. அப்போ இவரும் வந்து ஒர்க் இதால வந்து அந்த ஹவுஸ் அப்படியே விட்டோன்னு மார்கேஜ் கட்டாமல் ஏற்கனவே வந்து மார்கேஜ் கட்டாதபடியாக வந்து கோர்ட்ஸுக்கு போயிட்டுது. அப்புறம் கோர்ட்ஸால வந்து இவரை வந்து கால் பண்ண பிறகு கோர்ட்ஸ் வந்து ஒரு டைம் லிமிட் கொடுத்தவங்க இந்த இவ்வளவு அரியர்ஸை வந்து பே பண்ணி முடிக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த அரியர்ஸ் எல்லாத்தையும் அவர் பே பண்ணி முடிச்சிட்டார். பிறகு இப்போ சேம் திங் வந்து அவருக்கு வந்து லெட்டர் ஒன்று போட்டவர், இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கிறபடியா நீர் வந்து பே பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து அதுக்கான எது ரெஸ்பான்ஸும் அவர் செய்ய இல்லை. இப்போ என்னென்னா திருப்பம் வந்து அப்போ இப்படி இருக்க வந்து அவர் திருப்பி ஒரு இதோண்டு கோர்ட்ஸால போய் அவுட்ஸ்டாண்டிங் இதுக்கு வந்து ரெண்ட் வந்து அந்த ஆன்லைன்ல போய் அந்த இது அது நோட்டீஸ் ஒன்று போட்டவர், எனக்கு இப்படி அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி. அப்போ கோர்ட் வந்து அடுத்த மாதம் 10th வந்து அவரை கால் பண்ணியிருக்குது. இந்த இதில் வந்து இப்போ திருப்பம் வந்து அவர் மார்கேஜ் கட்டாதபடியா வந்து திருப்பி வந்து அந்த மார்கேஜ் லெண்டர் வந்து அவரை கால் பண்ணி சொல்லியிருக்கணும், நீர் பே பண்ணணும் இந்த 2 months அரியர்ஸ் திருப்பி எல்லாத்துக்கும் வந்து தாங்கள் இந்த ஹவுஸை வந்து திருப்பி ரீப்ரோசஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கணும். இப்போ இந்த இதில் வந்து இவர் உண்மையாகவே உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு சொல்லலாமா ப்ளீஸ்? இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இவரை வெளியேற்றணும் வந்து செக்ஷன் 8 நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருப்பேன், நோட்டீஸ் சீக்கிங் பொசஷன் வந்து சர்வ் பண்ணியிருப்பேன் நம்ம உங்களோட சொலிசிட்டர்ஸோ இல்லை நீங்கள் ஆன்லைனில் பொசஷன் கிளைம்ஸ் ஆன்லைனில் போயிருந்தீங்கன்னு சொன்னால் சர்வ் பண்ணப்பட்டிருக்கும் ரெண்ட் அரியர்ஸ்க்கு வந்து. ஹியரிங் பிறகு வந்து 14 daysல மோர் தேன் 2 months ரெண்ட் அரியர்ஸ் இருந்துச்சுன்னா கோர்ட் மஸ்ட் ஆர்டர் பொசஷன் வந்து அந்த 2 months மோட. இப்போ என்னன்னு சொன்னா கிரெடிட் ரேட்டிங் இல்லை கிரெடிட் ஸ்கோருக்கு பயப்படுறார்கள் அல்லது காசு இருக்கிறார்கள், இப்போ இந்த கோர்ட் ஆர்டருக்கு பயப்படுவோம் வந்து. மற்றாக்கள் வந்து ஒரு 3000-4000 pounds நான் சேவ் பண்ணி வெளியேற எண்ணத்துல விருப்பினவாக்கள் நார்மலா. ஓகே, இப்போ என்னென்றால் இப்போ ஹவுஸுக்கு உண்மையாவே என்ன நடக்கும்? இப்போ திருப்பி 2ஆம் தரம் வந்து அந்த லெண்டர்ஸ் வந்து சொல்லி இருக்கிறாங்க இப்படி பே பண்ணாதபடி ஏற்கனவே விட்ட இது வந்து கோர்ட்ஸ்ல இருந்து அந்த முதல்ல வந்து நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்ட் பண்றதுக்கே வாங்கினீங்களா? பை டு லெட்டா அல்லது சாரி கேக்கல பை டு லெட் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க? இல்ல அவட்ட ஓன் ப்ராப்பர்ட்டி. அப்ப வாடகை ஒரு காரணம் காட்ட முடியாது. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வச்சிருக்கார், அந்த ப்ராப்பர்ட்டியை தான் அவருக்கு கொடுத்து போட்டு இவர் வந்து அதாவது டெனன்ட்ஸ் காசு கொடுக்கல. சாரி நீங்க கதை சொல்றீங்க.
வாடகை வந்து அப்போ நீங்கள் ரெண்ட் கொடுக்கலன்ற ஒரு கிளைமை சொல்ல முடியாது. என்ன செய்யலாம்னு சொன்னால் ரீப்ரொசஸ் பண்ணுறது வந்து இப்போ சொந்த வீடாக இருக்கிறபடியா வந்து சில ப்ரோட்டோகால் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க. என்ன செய்யலாம்னா பார்ட் ஆஃப் த மணி நீங்கள் பே பண்ணுறதா நல்லது. மற்றது அந்த அரியஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் இப்போ இருக்கிற காசையும் கட்டணும், இல்லாட்டி ரீப்ரொசஸ் ஆகும், நோட்டீஸ் சர்வ் பண்ணி ரீப்ரொசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து நீங்கள் டெனண்ட்டை சொன்னீங்கன்னா டெனண்ட் வாடகை கொடுத்துட்டு சொல்லி இப்போ சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க யூ ஹேவ் ப்ரீச்னு சொல்லி அதை டைரெக்டாக வந்து ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோகச் இதில் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட்டில் வாடகை கொடுத்தான்னு சொல்லி அதில் அவளுக்கு தெரிய வரும்போது அவள் டைரெக்டாக வந்து அதை ரீப்ரொசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட. அப்ப இதுக்கு வந்து உண்மையாவே நாங்க இப்ப அவர் வந்து கோர்ட் ஹியரிங்க்கு கட்டாயம் போகணுமா? இல்ல அவர் போறது வாய்ப்பு குறைவு. நீங்க சொல்றதை பார்த்தா அவர் போறதுக்கு வாய்ப்பு குறைவு. சொந்த காரணங்களுடைய அவர் அங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸா ஃபைட் பண்ண ட்ரை பண்ண மாட்டார். ஆனால் என்னன்னு சொன்னா 14 டேஸ்ல உங்களுக்கு ஆர்டர் அந்த டேட்ல இருந்து 14 டேஸ் எடுக்கும். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1 மந்த் எடுக்கும் பெயிலி வர்றதுக்கு. அப்போ உங்களுக்கு யூ ஆர் லுக்கிங் அட் வந்து ஒரு அரௌண்ட் 2 months டைம் பாக்குறீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி திரும்பி கிடைக்கிறதுக்கு. கிடைச்சாலும் சட்ட ரீதியா நீங்கள் வாடகைக்கு ஒரு ஆள் கொடுக்க முடியாது. அப்ப நீங்கள் வந்து வேற அரேஞ்ச் பண்ணி செய்து அந்த 2 years பே பண்றது தான் பார்க்கணும். இந்த காரணங்களை சொன்னீங்கன்னு சொன்னால் அது சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தெரிய வரும்போது அவங்க வந்து டைரக்டா அந்த இதை ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்ன சொன்னால் நீங்கள் யூ ஆர் பிரீச்சிங் மேஜர் இது வந்து வாடகை கொடுத்த மூலம். ஓகே. அப்ப ஏற்கனவே வந்து முதல் கோர்ட்ஸுக்கு போய் வந்து திருப்பி ஒரு டைம் லிமிட் கொடுத்தவங்க அந்த 2 areas பே பண்ண சொல்லி என்ன நடந்தா பிறகு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்து 19 years ஆக்கி விட்டவங்க அந்த சஸ்பெண்டட் ஆர்டர் கொடுத்தவரையே நீங்கள் வந்து இப்ப பொசஷன் போகலாமே. இவர் 2 years திரும்ப வந்துட்டல 2 years திரும்ப வந்துட்டல. இல்ல சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து கொடுக்கல. சாரி இல்ல நான் மாறி சொல்ல இல்ல அந்த ஆர்டர் இன்னும் கொடுக்கல. ஆக இது வந்து 2 areasக்கு தான் நான் ஆன்லைன்ல போய் வந்து அந்த இதை அப்ளை பண்ணதே ஒழிய ஒரு ஆர்டரும் வந்து டெனண்ட்டுக்கு வந்து இவர் கொடுக்கப்படல. ரைட். இப்போ என்னன்னு சொன்னா நீங்க மோர்கேஜ்க்கு வந்து காசு பே பண்ணனும். இவருக்கு மோர்கேஜ் வந்து அரியஸ் வந்து ஏற்கனவே வந்து 2 months எவ்வளவு அரியஸ் இருக்குது? எவ்வளவு அரியஸ் இருக்கு? நான் நினைக்கிறேன் நியர்லி அபவுட் 2000 pounds வந்து ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங். நீங்க ஒரு 1000 pounds முதல்ல வாங்கி பே பண்ணுங்க. அப்புறம் சொல்லுங்க வந்து இந்த ஃபைனான்ஷியல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா அவங்க அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட் அனுப்புவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முதல்ல அனுப்பி அதை ஃபில் பண்ணி அனுப்பித்தான் அந்த 19 years மார்கேஜ் அந்த டைம் இதை வந்து 19 years ஆக்குனவங்க. அப்ப இது சப்ஸ்டான்ஷியலா 2 years வந்தது முதல்ல அது வந்ததோ ஏற்கனவே இவர் லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு கொஞ்சம் 6 months 3 months ஒரு பீரியடுக்கு 5000 6000 அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் நீங்க ஒரு வழியும் இல்லை. நீங்கள் வேற மாறி கை மாறியாவது காசு பே பண்ணி போட்டு வேற தண்டி போட்டு தண்டோடு மற்றது இப்படியா சூழல்ல வாடகை கொடுக்கறதையும் பாருங்க வந்து அது மோர்கேஜ் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அது பிரேக் பண்ற மாதிரி இருக்குது. அது தெரிஞ்சிருச்சுன்னா டைரக்டா சே ஃபார் an example 3000 pounds outstanding இருந்தால் ஒரு 1000 pounds வந்து லெண்டர் கட்டின பிறகு வந்து அப்படியே 1500 கட்டணும். நீங்க அறுவாசி அதாவது 2 monthsக்கு போயிடாதீங்க. 2 months ரெண்ட் மோர்கேஜ் இதுக்கு போயிடாதீங்க அரியஸ்க்கு. அப்பதான் அவங்களுக்கு அந்த மேண்டேட்டரி ரைட்ஸும் வருது உங்களுக்கு ரீப்ரொசஸ் பண்றது. நல்லது. தொடர்ந்து ஆவண செய்யுங்கள். நன்றி. இது போன்ற பல பிரச்சனைகள் உண்மையில ஜெயராஜன் விஸ்வலிங்கம் நான் நினைக்கிறேன் நீங்க LLB அதாவது இந்த சட்டத்துறையை வந்து இங்கிலாந்துல படிச்சிருக்கீங்க. மிக சிறந்த முறையில் அதை குறுக்கிட்டு கேள்விகள் கேட்பதிலும் அதற்கான பிரச்சனைகளை நீங்கள் அறிந்து கொள்கிற தன்மையும் உங்களுடைய சட்ட நிபுணத்துவத்தை காட்டுகிறது. வாழ்த்துக்கள் ஜெயராஜன். தொடர்ந்து உரையாடுவோம். PGS Solicitors LLP ஜெயராஜன் விஸ்வலிங்கம் சொலிசிட்டர் இணைந்திருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் தொடுவது சாதாரணமாக வீட்டு உரிமையாளர்களுக்கும் வீட்டு குடியிருப்பாளருக்கும் உள்ள பிரச்சனை. இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு வழிவகுக்கிறது இந்த ஆலோசனை நேரம். GTVயில் இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம்.
ஆலோசனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஆலோசனை நேரம் சட்ட ஆலோசனை நேரமாக திகழ்கிறது. இன்றைய சட்ட ஆலோசனைகளை வழங்க முன்வந்திருக்கின்றார்கள் பிரித்தானியாவில், குறிப்பாக லண்டனில் புகழ்பெற்ற ஹெய்ஸ் என்ற இடத்தில் இலக்கம் 1048 அக்ஸ்பிரிட்ஜ் ரோட் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் PGA சொலிசிட்டர்ஸ் LLP-யினுடைய நிறுவனத்தில் இருந்து சொலிசிட்டர் ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்கள். அவரிடமிருந்து இன்று நாங்கள் எடுத்துக்கொள்ளும் விடயம் வீட்டு குடியிருப்பாளர்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இவற்றை தீர்ப்பதற்கான அல்லது அவற்றுக்கான ஆலோசனைகள். இப்பொழுது உங்களிடம் உறவுகள் இணைய தொடங்குகிறார்கள். அழைத்துக் கொள்வோம் ஒரு உறவு. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கதைங்கோ. நாங்க இந்த முதலீடு சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று வைக்கலாமா? சட்ட சார்ந்து ஏமாத்து வேலை நடந்திருந்தால், முதலீட்டுல ஒரு நிறுவனம் ஏமாத்து வேலை சியாமன் செய்துட்டார், பல லட்சம் மோசடி. அத இப்ப சட்டத்தண்ணி நீதிபதியின் உதவியோட நிவர்த்தி செய்கிறார். அந்த எடுத்த மோசடியா எடுத்த பணத்தை திருப்பி செலுத்தி கொண்டிருக்கிறார். இது இந்த நீதிபதியும் சட்டத்தனையும் சேர்ந்து அந்த கோர்ட் நீதிமன்றத்துக்கெல்லாம் நடக்குது. இந்த அலுவல் 2 வருஷமா அந்த கேஸ் இழுபட்டு கொண்டு இருக்குது. ஷியாமனுக்காக வேண்டித்தான் அந்த நீதிமன்றம் போய்கொண்டு நிக்குது. யூகேல நடக்குதா, வெளிநாட்டுல நடக்குதா? அது இலங்கையில குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்ல நடக்குது. இலங்கை சட்டம்ன்றது இப்ப நான் இலங்கை சட்டத்துல பரிச்சாத்தம் இல்லை எனக்கு. உங்கள்ட்ட பொதுவான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, அது தேவையில்லை. ஆனா பொதுவான கேள்வி ஒன்று இருக்கு. ரைட். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? இந்த நீதிமன்றம் இப்படி அவருக்கு உதவி செய்தா, சட்டத்தில் இருக்க ஓட்டை ஏற்கனவே தெரிஞ்சோன்னு தப்பு செய்திருக்காரு. அந்த சட்டத்தில் ஓட்டை யூஸ் பண்ணிக்கலாம் தப்ப பாக்குறாரு. இவரை இந்த நீதிமன்றம் எச்சரிக்குமா இல்ல அப்படியே விட்டுருமா? இல்ல, உங்களுக்கு ஹாப்பி இல்லைன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்ன ஒரு நீதிமன்றத்துல உங்களுக்கு என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த முடிவு எடுத்த பிறகு நீங்க மற்ற கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணணும். அதாவது மேல் பிராக்டிஸோ அல்லது உங்களுக்கு அதுல பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் நீதிபதியும் சேர்ந்து நிக்கிறாரு அவரோட. நான் அதுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு அப்படி சாட்டிஸ்பாக்சன் இல்லாட்டி நீங்க ஜுடிஷியரியில கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். எந்த ஜுடிஷியரிக்கும் இப்ப ஒரு கோர்ட்ல உங்களோட பேப்பர் கொடுத்ததை சரியா ஹேண்டில் பண்ணல, இல்ல தூக்கி எறிஞ்சிட்டாங்க, இல்ல பேப்பர் கிடைக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும், ஜுடிஷியரிக்கு கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்ல நீங்க போகணும். அந்த நாட்டுல என்ன கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்னு பார்க்கணும். மேல்கோர்ட்டு போறது, மேல்கோர்ட்டுன்றதை விட சட்ட ரீதியா நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் அப்பீல், சட்ட ரீதியான பிரச்சனையோட நடைமுறை சிக்கல் இருக்கிற நீங்கள் அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் நன்றி 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 நன்றி. எவ்வகையான ஆலோசனைகளுக்கும் அவர் தயாராக இருக்கின்றார். ஆனால் இன்று எடுத்துக்கொண்ட விடயம், நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு பிரித்தானியாவில் கூடிய நெருக்கடிக்கு உள்ளாகிய விடயம் இந்த வீட்டு குடியிருப்பாளர்கள். நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். இன்றைக்கு உங்களிடம் நிறைந்த பல விதமான விண்ணப்பங்கள் பலருடைய கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிவோம். PGA சொலிசிட்டர்ஸ் அந்த வகையிலே இந்த வீட்டு குடியிருப்பாளர்கள் தனிப்பட்ட வீடுகளிலும் இல்லாமல் மற்றது இந்த கவுன்சில் வீடுகள் என்று சொல்லப்படுகின்றனர். இது தொடர்பாக ஒரு முறை எமக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கவுன்சில் வீடுகளில் இருப்பதனால் அவற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது கவுன்சில் வீடுகளில் நீங்க இருக்கும்போது நார்மலா ஹோம்லெஸ்னஸ் என்ற ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணி, அந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணா தான் போக முடியும். அதாவது வீடுகள் ஒன்றும் எங்களுக்கு இல்ல. அதாவது ஹோம்லெஸ்ன்றத வீட்டு எனக்கு இருக்கிறது கூட இல்லை. ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறேன், அல்லது லேண்ட்லோட் இப்ப சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் 21 முதல் கோலர் சொன்ன மாதிரி அவர் இவிக்ட் பண்ணும்போது இவருக்கு டிஃபென்ஸ் ஒன்றும் இல்லாமல் இவர் வெளியே போறார். அப்படிப்பட்ட சூழல்ல லோக்கல் அத்தாரிட்டி தான் ஹவுசிங் கொடுக்கணும். ஹோம்லெஸ்னஸ் அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஹோம்லெஸ்னஸ் வெதர் திஸ் பர்சன் ஹோம்லெஸ்ன்றதுக்கு முதல் கேள்வி ஹோம்லெஸ்ஸா, வெதர் ஹீஸ் எலிஜிபிள், அதாவது இமிகிரேஷன் டெஸ்ட் இப்போ யூரோப்லேருந்து வந்தாக்கள் இங்கே வேலை செய்திருந்துச்சு, அந்த யூரோப்பியன் சட்டத்தை எக்ஸசைஸ் பண்ணிச்சு, ரைட் டு ஒர்க் அதை செய்திருந்துச்சு, அது எலிஜிபிள். இப்போ லிமிட்டட் லீவ் டு ரிமைன் உள்ள ஆக்கள், அசைலம் தவிர்ந்த, அதாவது ரிஃப்யூஜிஸ் தவிர்ந்த மற்ற ஆக்கள் லிமிட்டட் லீவ் இருந்தால் நார்மலா இல்லை, அதாவது டிஸ்கிரிஷனல் லீவ், ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ், ஹியூமனிட்டேரியன் ப்ரொடெக்ஷன் அப்படி இருந்தால் கொடுக்கணும். மற்றும்படி அவை குவாலிஃபை ஆக மாட்டோம் மற்ற ஆக்கள். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி நீட்டில் இருக்கிறமான்னு பார்ப்பாங்க. ப்ரையாரிட்டி நீட்டா அடுத்த டெஸ்ட் இன்டென்ஷனலி ஹோம்லெஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது ஒரு ஆள் கோல் சொன்னார், அவர் ரெண்ட் பே பண்ணாமல் இருக்கிறாரு. அந்த ரெண்ட் அரியர்ஸுக்குள்ள போகிற ஆக்கள் இன்டென்ஷனலி ஹோம்லெஸ். இப்போ அவைகளுக்கெல்லாம் நார்மலா வீடு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இன்டென்ஷனல் ஹோம்லெஸ். ஆனால் சில்ட்ரன் ஏதாவது இருந்து ப்ரையாரிட்டி நீட்டில் இருந்து ஆனால் இன்டென்ஷனலி ஹோம்லெஸ்ஸாக இருந்தால் டெம்பரரி அக்கமடேஷன் கவுன்சில் கொடுக்கணும். என்ன சில்ட்ரன் இருக்கபடியா. ஆனால் சில்ட்ரன் தனி ஓன் ரைட்டில் அப்ளை பண்ண முடியாது.
அடல்ட் குவாலிஃபை அடல்ட்டினுடைய தாய் தப்பனுடைய கடமை வந்து வீட்டை கொடுக்க வேண்டியது. அதாவது சில்ட்ரனோ இல்லை மென்டலி கேப்பபிள் இல்லாதாக்களை வந்து ஓன் ரைட்டில் அப்ளை பண்ண முடியாது. இது ஹைகோர்ட்ல எல்லாம் சேலஞ்ச் பண்ணப்பட்டு லோக்கல் அத்தாரிட்டி எடுத்த முடிவு சரின்னு சொல்லியிருக்கேன். சில்ட்ரன் on their own right. அதாவது 16-17 இருந்தால் தே மே பி ஏபிள் டு அப்ளை வந்து அதுக்கு அண்டரேஜாக இருந்துச்சுன்னு சொன்னால் க்ரோன் அப்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டை மீட் பண்ணால் அவைல் குவாலிஃபை ஆயிடும் வந்து ஹவுசிங்க்கு வந்து. நல்லது. சரி, அடுத்த ஒரு வித்தியாசமான கேள்வி. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு வீட்டு உரிமையாளர் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வீட்டை கொடுக்கின்றார் குடியிருப்பாளர்களுடன். அவர்களுடைய பராமரிப்பு சில வேளைகள் அவருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துன்னு வைப்போம். இந்த வீட்டை சரியான முறையில் பேணவில்லை இவர்களை. நான் அந்த வகையில் இந்த கேள்வியை நான் தொடுப்பதற்கு முன் உங்களுடன் இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். கதைங்க சொல்லுங்க. நான் சிவாக வைக்கிறேன், லண்டன்ல இருந்து. அந்த வீடு பிரச்சனை பற்றி தான் இருக்கேன். சொல்லுங்க பிரச்சனை சொல்லுங்க. என்ன சொன்னால், நான் ஒரு வீடு ஒன்று வாங்கினா நான் அந்த கவுன்சிலர்கிட்ட இருந்து கவுன்சிலோட ரைட் டு பைல வாங்கினீங்களா? ரைட் டு பை. ஓகே, சொல்லுங்க. அது வாங்கிட்டு தான். அது என்னன்னு சொன்னால், இப்போ அது வாங்கக்குள்ள அந்த வீடு என்ன சொன்னால் அந்த பேரியல் கொஞ்சம் இருக்கு, அது செய்தால் கொஞ்சம் பே பண்ணணும்னு சொல்லி முதல்ல எங்களுக்கு எக்ரிமெண்ட்ல தந்தவங்க. ஓ ரைட். லீஸ் தான் நீங்க வாங்கிருக்கீங்க. இப்ப லீஸ் ஃபிளாட்ல இருக்கோ? ஃபிளாட்ல வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் வந்து அவைல் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து நீங்க கொடுக்கணும். அது என்னன்னு சொன்னால், அப்ப அதை வாங்கின பிறகு எங்களுக்கு அந்த ஹீட்டிங் அதெல்லாம் மாத்தினவங்க. அப்ப அதுக்கு 1500 இதை வந்து அதெல்லாம் பே பண்ணான். அப்புறம் அதுக்கு பிறகு இப்ப 2-3 இயர்ஸ்க்கு முதல் விண்டோ அதுகள் எல்லாம் அந்த பெரிய பிளாட் வந்து அது 10 மாடியோ அப்படி எங்கட வந்து கீழ் வீடு. அப்ப அந்த வேலையெல்லாம் செய்தவங்க என்னன்னு சொன்னால் வெளியில எங்களுக்கு அந்த விண்டோல எல்லாம் மாத்தினாங்க. முதல் இதா இருந்தது, இப்ப டபுள் கிளாசிங் எல்லாம் மாத்தி மெட்டல் டோர் அதெல்லாம் மாத்தினாங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட்டா எந்த இதுல பிரச்சனை? இப்ப சார்ஜஸ் இல்லையா அவைகளுக்கு ஆக்கிற கூடுதலா சார்ஜ் வைக்கணும்னு சொல்றீங்களா இந்த வேலைகளுக்காக, அல்லது வேற பிரச்சனையோ? ஆமாம், அதுல அதெல்லாம் செய்துட்டு எங்களுக்கு பில் அனுப்பி இருந்தவங்க கிட்டத்தட்ட எல்லாமா சேர்த்து பிஏடியோட சேர்த்து 55,000 கிட்ட. 55,000. இது என்ன உங்களுக்கு மட்டும் தான் அனுப்பினதா இல்ல எல்லாருக்கும் செய்து போட்டு டிவைட் பண்ணி அனுப்பிடுறாங்களோ? ஓ இல்ல, இந்த லீஸ்கோல்ல வீடு வாங்கின ஆட்கள் எல்லாருக்கும் அப்படி வந்திருக்கு. ரைட். உண்மையில வந்து அன்ஃபேரா வந்து அல்லது அன்ரீசனபிளா சார்ஜ் பண்ணப்பட்டிருந்தால் நீங்கள் சேலஞ்ச் பண்றது வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் செய்யணும். நீங்கள் அது சேலஞ்ச் பண்ணி என்னன்னா அந்த ட்ரிபியூனல் கோர்ட்னு சொல்லி ட்ரைபியூனல் வந்து அதுக்குள்ள இப்ப கேஸ் நடந்து கொண்டிருக்கு. கேஸ் வந்து வின் பண்ணி வந்தது. எங்களுக்கு சார்பா வின் பண்ணி வந்து திரும்ப கவுன்சில் அப்பீல் பண்ணிருக்கு. அப்பீல் பண்ணி இப்ப நடந்து கொண்டிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 3-4 வருஷமா அது இப்ப கடகாலமா ஒரு இது ஒரு பதிலும் இல்ல. அப்ப காசு கட்டல தான் நீங்க அப்பீல் பண்ண காசு கட்ட தேவையில்லை தான் இது வரைக்கும். இல்ல காசு என்ன கட்டல. எங்களுக்கு வந்து அந்த காசு கட்டணும் வந்தா சும்மா அந்த இன்வாய்ஸ் மாதிரி அப்படி ஒண்ணும் மாதிரி இல்ல. சும்மா அவ்வளவு ஆசை நீங்கள் பே பண்ணணும். பிரேக் டவுன். அதாவது இப்ப நீங்கள் வந்து டெனண்டா இருக்கிறபடியா அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் பே பண்றபடியா வந்து உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் வந்து கொடுக்கணும். அந்த இன்வாய்சஸ் வேண்டாலும் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பார்த்து அதை சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு பேரிஸ்டர் வந்து இப்போ ட்ரைபுனல்ல போய் சேலஞ்ச் பண்ணிக்கணும். அவையில் அப்பீல் ட்ரைபுனல் போயிருக்கிறோம் நினைக்கிறேன். அது என்னடா அந்த இடையிடையில எங்களுக்கு லெட்டர் போட்டு கொண்டு இருக்கிறவங்க இப்படி அந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி. அப்ப இப்ப என்ன தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்க நீங்க? எக்ஸாக்ட்டா என்ன தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்க? இப்ப வந்து இப்ப 2 இயர்ஸா ஒரு ஆன்சரும் இல்ல. அது உங்களுக்கு பிரச்சனை. அதாவது இப்ப என்னன்னு சொன்னால் இந்த வீட்டை விற்கும் போது அது ஒரு பிரச்சனையா வரும். வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல தானே? என்ன செய்யலாம்? கொஞ்சம் காசு சாரி நீங்க இன்ட்ரோட் பண்றதுக்கு மணிக்கணும். என்னன்னு சொன்னால் இந்த காசை வந்து செலவழிச்சிடாங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு இது ஒண்ணுங்க. நீங்க 55,000 பே பண்ண வேண்டிய வராது, ஆனால் ஏதோ ஒரு காசு பே பண்ண வேண்டி வரும். வந்து அந்த நேரத்துல இப்ப காசு கேட்கலன்னு செலவழிச்சீங்கன்னா டிமாண்ட் பண்ணி சில லீஸை வந்து டெர்மினேட் பண்ணலாம். அதால வந்து உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய சூழல் வரும். எவ்வளவு ஒன்றுதான் இப்ப பிரச்சனை வந்து. அதால வந்து செட் அசைட் பண்ணுங்க. அந்த காசை வந்து பேங்க்ல போட்டு வச்சிருங்க. ஒரு முடிஞ்ச அளவுக்கு காசு வைக்கணும்னு சொன்னா இல்லாட்டி வந்து அவங்க செய்வாங்க சர்வீஸ் சார்ஜ் தான் வந்து ப்ரொசீடிங்ஸ் போய் டெர்மினேட் பண்ண கூடும்.
சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் பே பண்ணி கொண்டிருக்கிறோம் தானே. சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணி இருக்கிறீங்க. ஆனால் இதுவும் வந்து டெவலப்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பே பண்ணி கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட சர்வீஸ் சார்ஜ் 1500 கிட்ட பே பண்றது. நீங்கள் வந்து ஒரு இதான எந்த ஏரியால இருக்கு ப்ராப்பர்ட்டி? இது வந்து இங்க ஈஸ்டாம் ஏரியா. ஈஸ்டாம் ஏரியால ஏன் அவ்வளவுக்கு வருதுன்னு தெரியல. ஆனால் அப்படி அன்ரீசனபிளா வந்தாலும் யூ கேன் சேலஞ்ச் வந்து அதுக்கும் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ற லீஸ் இது இப்படிப்பட்ட எக்ஸ்டென்ஷன் சொன்னா அந்த பில்டிங் நான் கம்ப்ளீட் ஆகவே பட் அந்த வெளியில வேரியல் எல்லாம் செய்தவங்க. அப்ப அது எல்லாத்துக்கும் என்ன விஷயம் சாரி மணிக்கோணம் அதுல என்ன பர்டிகுலரா நீங்க பார்க்கணும்னு சொன்னால் சில பகுதியை ஒரு ப்ராப்பர்ட்டின் ஒரு பகுதியில் நிறைய வேலை இருந்திருக்கும். அதுல நிறைய வேலையை செய்து போட்டு உங்களை மாதிரி ஒரு சிலர் கொஞ்சம் வேலை செய்து அதை ப்ரொபோர்ஷன் அப்படியே டிவைட் பண்ணி ஈக்குவலா டிவைட் பண்ணி உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேட் சொல்லி. அதாவது வேற ஒரு பகுதி கிட்டத்தட்ட அந்த நிகாம் ஏரியாக்கள் வந்து கிட்டத்தட்ட 300 பேருக்கிட்ட இப்படி வாங்கிருக்கோம். அப்ப அவ்வளவு பேருக்கும் அப்படி சம்பந்தம் இருக்கு. அதான் ஜென்ரலா வந்தபடியா வந்து நீங்க ஹோலா வந்து நீங்க அசோசியேஷனா சேர்ந்து தான் அதை சேலஞ்ச் பண்ணணும். ஆனா நீங்கள் அந்த இதுல வந்து சொல்றது கொண்டு இல்ல வந்து கோர்ட்ல இருக்கிற விஷயம் பண்றோடியா நானும் என்னத்துக்கு எடுத்துறான்னு சொன்னா இப்படி இருக்கல நாங்கள் விற்கல அதை விட்டு. அதாவது வாங்குறவன் பயப்படுவான் தான் இல்ல பே பண்ண வேண்டி வரும்போது இப்ப இதுல ஒரு இது இருக்குதுல்ல வந்து இட்ஸ் பேர்டன் மேன் அது பேர்டன் மாதிரி என்ன இல்லையோ அது no one is going to buy வந்து 55,000 சொன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ பாருங்க எங்க போகுதுன்னு 200 வாங்கினீங்கன்னா இப்ப 255,000 கொடுத்து தான் அவன் வாங்குற மாதிரி இருக்கு வந்து. அவங்க என்னன்னா அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க என்னன்னு சொன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வேல்யூ வந்து கூடுதல் சொல்லி டெவலப்மெண்ட்ஸ் இப்ப அதை வந்து டெவலப்மெண்ட்ஸா பாக்குறாங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸா பாக்குறாங்க புரியுதுல கூட ப்ராப்பர்ட்டியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸா பாக்குறோட அந்த வேல்யூ கூடுது வந்து. ரைட் அவங்க காசை வந்து உடனடியா பே பண்ண சொன்னால் எப்படி அது பே பண்றது கஷ்டமா இல்ல ஒரேதா பே பண்ணல அதானே கன்சல்ட் பண்ணல உங்களை முதல்ல வேலை செய்ய முதல்ல இல்ல கன்சல்ட் பண்ணல வேலை செய்து முடிஞ்சதான் அனுப்பியிருந்தவங்க. அதான் உங்களுக்கு இன்கம் இல்ல தண்ணி சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஒன்று போடணும் அன்எக்ஸ்பெக்டட். அது உண்மையில போட்டோ ட்ரைபுனல்ல தான் இதை பற்றி சம்பந்தப்பட்ட ஒரு ரூலிங்ஸை செய்ய முடியும். நீங்க எதுவும் கூட லோயர்ஸ்ட்ட வந்து ஒரு ஃபர்தர் அட்வைஸா எடுத்துக்கொள்ளுங்க இது சம்பந்தமா. இப்ப நான் வந்து ஒரு இந்த நாட்டில் வந்து ஒரு கிளைம் குடியாதவர்களுடைய எடுக்கல் வந்தாலிருந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். புரியுது அது மன வேதனையா இருக்கும். நான் உழைச்சு சம்பாதிச்சு வாழ்றவனுக்கு இப்படி ஒரு சோதனையான போது கஷ்டமா தான் இருக்கும். நீங்க உங்களுடைய லோயர்ஸோட அசோசியேஷனோட லோயர்ஸோட கதைச்சு நீங்கள் ஃபர்தரா எடுத்துப்போங்க. நன்றி 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 நன்றி. அல்லது மேலதிக உதவிகள் அல்லது மேலதிக ஆலோசனைகள் தேவை என்று சொன்னால் நீங்கள் இவர்களை போன்ற சட்ட நிபுணத்துவத்தை நாடலாம். அடுத்து இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். இங்கே சொலிசிட்டர் ஜெயராஜன் விஸ்வலிங்கம் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். கதைங்கோ சொல்லுங்க சொல்லுங்க. கலைவாணி பாலா. ஹலோ வணக்கம். வணக்கம். நீங்க எடுத்த சப்ஜெக்ட் நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து லண்டனை பற்றி தான் அந்த கதைக்கிறீங்கள். நாங்கள் எல்லாம் இங்க வெளிநாடுகளில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜிடிவியை. எங்க இருந்து நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மன்னிக்க வேணும், எங்க இருந்து பேசுறீங்க? நான் பாரிஸ் பிரான்ஸ்ல இருந்து. ஓகே, நாங்கள் வெகு விரைவில் நாங்கள் அங்கிருந்து என்னன்னு சொன்னா உண்மையில நாங்கள் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தோம். இப்ப என்னன்னு சொன்னா பிரித்தானியாவில நாங்கள் இங்கேதான் எங்களோட தலைமை காரியாலயம் இருக்குது. நாங்கள் எல்லாருடையும் தொடர்பு கொள்ள வேண்டி இருக்குது. நீங்கள் உங்களோட பக்கத்துல இருந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இந்த சட்ட நிபுணத்துவம் பெற்றவர்கள் தயவு செய்து எமக்கு இதை ஆலோசனை வழங்குவதற்கு உதவியாக வாருங்கள் என்று பலதரம் அழைப்பு விடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இப்பதானே தொடங்கப்பட்டது, இப்ப 2வது வாரம். அடுத்தடுத்த காலங்களில் நிச்சயமாக பிரான்சிலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் சுவிஸ்ல மற்ற நாடுகளிலிருந்தும் இவர்களை போன்ற நீங்க நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீங்க. நான் கேட்டுக்கொண்டா இருந்தேன். இங்க வந்தும் இதே பிரச்சனை தான். நான் ஒரு வீடு வேண்டி இருக்கேன். மேல 2 வீடு இருக்கு. வாடகை எடுக்க போனால் அடிக்க வர்றாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? சரி, அதாவது பொதுவா வந்து இப்ப எந்த சட்டம்ன்றது வந்து நார்மலா ஆபரேஷன் வந்து செக்ஷன்ஸ் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா என்போர்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். யூரோப்பா இருக்கிறபடியா நாகரிகமா தான் நடந்து கொள்வாங்க. சட்டம் வந்து என்னன்னு சொன்னால் நீங்க இல்ல நான் சொல்றது சட்டத்தை சொல்றேன். ஆபரேஷன் ஆஃப் லா, நாட் ஹியூமன் பீயிங் சொல்லல. எப்படி சட்டம் இயங்குதுன்ற பத்தி சொல்றேன். இங்க என்ன செய்யணும் சொன்னா நீங்கள் அங்க இருக்கிற சட்டத்தரின் மூலம் லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணி அப்படி உங்களை அசோல்ட் பண்ண வந்த என்னன்னு சொன்னா நிச்சயமா நீங்க போலீஸை கால் பண்ணி சொல்லணும் வந்து என்னன்னு சொன்னால் அவர் சில வேளை நீங்க உங்களுக்கு எதிராக கேஸை கொண்டு போகலாம்.
நீங்கள் ஹராஸ் பண்ணுறீங்க, இன்டிமிடேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு இதில் போகலாம். அதால் வந்து உங்களோட சட்டத்தை அங்கே இருக்கிற சட்டத்தை வல்லுநரை அப்ரோச் பண்ணி ப்ராப்பர் நோட்டீஸை சர்வ் பண்ணி அவரை விக் பண்ணுற அல்வத்தை நீங்கள் பார்க்கணும். நன்றி நண்பரே. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று வர இருக்கின்றோம். இங்கே பிஜிஎஸ் சொலிசிட்டர்ஸ் எல்எல்பி சொலிசிட்டர் ஜெயராஜன் விஸ்வலிங்கம் நம்மோடு இணைந்திருந்து நல்ல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். இதுபோன்ற பல பிரச்சனைகளை ஆராய்வோம். இப்போ கலந்து கொண்ட நண்பர் கூறியது போல நாங்கள் வெகு விரைவில் மற்ற நாட்டில் இருக்கிற இவர்களை போன்றவர்கள் மனிதாபிமானத்தை நோக்கி இவ்வகையான ஆலோசனைகளை வழங்குவதற்கு வருவீர்களாக இருந்தால் அது எமது உறவுகளுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம். ஆலோசனை நேரம். ஆலோசனை நேரம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஆலோசனை நேரம் சட்ட ஆலோசனை நேரமாக விளங்குகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் லண்டனில் புகழ்பெற்ற பிஜிஎஸ் சொலிசிட்டர்ஸ் எல்எல்பி நிறுவனத்தை நடத்தி வரும் சொலிசிட்டர் ஜெயராஜன் விஸ்வலிங்கம் எம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் அங்கே திரையிலே பார்ப்பது போல நல்ல சட்ட படிப்பு படித்து பிரித்தானியாவிலும் விசேட பயிற்சியை சட்டத்துறையிலே மீண்டு இன்றைய ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவரை சந்திக்கின்றோம். ஜெயராஜன் விஸ்வலிங்கம், நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தில் வேறு வேறு என்னென்ன பிரச்சனைகள் மொத்தமாக உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி? அதாவது நான் வந்து லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ணுறேன். லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் லேண்ட்லார்ட் டெனன்ட் சிவில் லிட்டிகேஷன், குடுக்கல் வாங்கல்கள், அப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஃபேமிலி லோ, பிளானிங் அப்பீல்ஸ், கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ், கமர்ஷியல் பிஸ்னஸுக்கு இடையில பிரச்சனைகள் வந்து, அப்புறம் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், லேண்ட்லார்ட் டெனன்ட், இதே மாதிரி லேண்ட்லார்ட் டெனன்ட், ஃப்ரீ ஹோல்டர், லீஸ் ஹோல்டருக்கு பிரச்சனைகள், அப்புறம் வந்து பேங்க்ரப்சிஸ், இமிகிரேஷன், one of the main areas. நிறைந்த விடயங்களை கையாளுகிறீர்கள். குறிப்பாக எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் இன்றைக்கு ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ பல விதமான சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்குது. இப்ப வந்த சில பிரச்சனைகளிலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அங்கே ஒருவர் அந்த 55,000 ரூபாயை திருத்த செலவுகளுக்காக இன்றைக்கு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது. குறிப்பாக நான் உங்களிடம் கேட்பது, இன்றைக்கு எல்லாருமே சொத்து வாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம், சொத்துக்களை வீடுகளை வாங்க வேண்டும் என்று கடைகளை வாங்க வேண்டும் விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு மேற்கத்திய இனத்தில எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த பின்னால வர்றது முன்னால வார எல்லா பிரச்சனையும் நன்கு அறிந்திருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில படிச்சிருப்பினோம், அல்லது அதை ஒரு சட்ட ஆலோசகரோட முதல் போய் கதைப்பினோம். எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இருப்பதை பாக்குறீங்களா? என்னுடைய கிளைண்ட்ஸ் அவையிலும் பார்ப்பினோம் வந்து நாங்கள் வந்து அந்த பின்னுக்கு இப்போ ஒரு கடை எடுக்க போறோம்னு சொல்லுவீங்களேன், ஒரு பிஸ்னஸ் எடுக்க போறோம் என்று சொன்னால் பின்னுக்கு வர்ற பிரச்சனைகளை சில வழியில் லிஸ்ட் பண்றது கூடாது. இப்போ லேண்ட்லோட் வந்து டிஸ்ரிப்பேரா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கார், வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரிப்பேர் எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜம்ப் பண்ணி உடனே கடைக்குள்ள வந்து கடை எடுத்து நடத்தணும்னு இருக்கிறீங்களா? அது இந்த கடையில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன், இந்த கடையில் வந்து எவ்வளோ செலவாக போகுது, எவ்வளோ எம்ப்ளாயீஸு பே பண்ணணும், எவ்வளோ பில்ஸுகள் பே பண்ணணும், எவ்வளோ ரெகுலேட்டரி கவுன்சில் டேக்ஸுகள் அப்படிப்பட்ட எல்லாம் பே பண்ண போகிறேன். நான் வேறு கொடுக்க போடுறேன்னு சொன்னால் இவ்வளவு கொடுக்கலாம் இந்த கடை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆழமான ஒரு அசஸ்மெண்ட், ஒரு அக்கௌண்ட்டை போய் ஒரு கணக்கு வழக்கு போட்டு இவ்வளவு இங்கே போகுது, இவ்வளோ செலவு வரப்போகுது, என்னால் முடியுமா, என்கிட்ட ஆள் பலம் இவ்வளோ பேர் இருக்குது, நான் சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு ஆழமான ஒரு சிந்தனையை சிந்திச்சு அப்புறம் வந்து நான் சொன்னேன் அந்த டிஸ்ரிப்பேர்னு சொல்லி உடஞ்சி கிடக்கிற ஒரு கடையை வந்து மேலே ரூப் சரியில்லை, ஓல் சரியில்லை, நீங்கள் அவசரப்பட்டு கடைக்குள்ள அதெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு ஒரு சர்வேயரை வச்சு அளந்து அதோட டேமேஜஸ் என்ன முதல்ல வாங்குறவர்கிட்டே அதுக்கெல்லாம் ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கி அதை ரிப்பேர் பண்ணி வாங்கணும், இல்லை அதுக்குரிய செலவுகளை வந்து காசை வாங்கி கொண்டு செய்யணும், இல்லை லேண்ட்லோட் கன்சர்ன் பண்ணணும், இப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு சொல்லி. அப்படி இல்லை இல்லாமல் ஒரு பிஸ்னஸுக்கு போகிறதால அல்லது வீடு வந்து எல்லாரும் வீடு வச்சுக்கிறாங்கன்னா நாமளும் வீடு வாங்கணும், மோகேஜ் எங்கேயாவது கட்ட போகிறோம், எங்காலேருந்து வரப்போகுது, அல்ல வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஏற்கனவே உடஞ்சி கிடக்கிற கட்டடமா, இதுக்கு ஒரு 50-60,000 சொன்ன மாதிரி 56 அந்த லீஸ் எடுக்கும் போதெல்லாம் 56,000 வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு போய்க்க யோசிச்சு அல்லது தொடர் மாடிகளில் வீடுகளை வாங்க யோசிச்சு கொஞ்சம் போகணும், கவனம் இருக்கணும். ஏன்னு சொன்னால் லீஸ் வந்து அந்த லீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டெண்ட் ஒரு 999 இயர்ஸ் அல்லது 99 இயர்ஸ் அப்படி லாங் லீஸாக இருக்கும். அது அப்போ ரிப்பேர் எல்லாம் வந்து உங்களோட பொறுப்பு வந்து
ஒரு சாதாரணமாக லெஸ் தேன் 7 இயர்ஸுக்குள்ள ஒரு லீஸ் இருக்குன்னு சொன்னால் லெஸ் தேன் சொன்னால் லேண்ட்லோட் வந்து ரிப்பே பண்ணணும் ஹவுசிங் ஆக்டுக்குள்ள. ஆனால் மோர் தேன் 7 இயர்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் லேண்ட்லோடுக்கு வந்து பொறுப்பு இல்லை ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில். அதே மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் நார்மலாக வந்து இந்த ஹவுசிங் ஆக்ட் 1908, ஹவுசிங் ஆக்ட் 2004, ஹவுசிங் ஆக்ட் 1996, ஹவுசிங் ஆக்ட் 1977 அல்ல இது அந்த ஆக்டுகள் வந்து அப்ளை ஆகாது. மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் இருக்கலாம், கீழே இருக்கலாம். அப்போ ரெண்டு தனித்தனியாக நீங்கள் லீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது மேலுக்கு வேறு சட்டம் அமையும், கீழுக்கு ஒரு சட்டம் வேறு அமையும். வந்து அதையும் பார்த்துக்கணும். அப்போ அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறபடியே நீங்கள் உள்ளுக்குள்ளே போக முதல்ல ப்ராப்பர்ட்டி எடுக்க முதல்ல வடிவாக ஆராய்ஞ்சு இதில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆராய்ஞ்சு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே எடுக்கிறது நல்லது. மற்றது மீன் டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது இந்த வீட்டுக்குள்ளே நான் போயிருந்தேன்டா ஒரு 10 பேர் வீட்டுக்குள்ளே போட்டு தான் இருக்க வேண்டிய சூழல் வரும். அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, ஓவர் க்ரௌடிங், அந்த லோக்கல் அத்தாரிட்டி வந்து உங்களை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு டேமேஜஸ் பே பண்ணி விடும். அதுவும் வந்து ஹெச்எம்ஓ ஹவுஸ் அண்ட் மல்டிபிள் கமிஷனுக்கு வரலாம். அப்புறம் அவங்க உங்களுக்கு சூ பண்ணி பக்கத்து வீட்டுக்கார கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து நிச்சயமாக இவற்றை பெறுவதற்குத்தான் இந்த ஆலோசனைகள். இன்றைக்கு எல்லா நாடுகளிலுமே ஆலோசனைகள் பெறுவதற்கு சற்று செலவழித்தாலும் கூட ஆலோசனைகளை பெற்று ஆலோசனைகள் ஒரு இன்றைக்கு நான் இவரிடம் இந்த இடைவெளியும் போது கதைச்சேன். ஒரு தொடர் மாடியில் வீடு வேண்ட புகைக்க சில விலை குறைவாக இருக்குன்ட்டு மற்றவர்கள் ஆசை ஊட்டுவார்கள் அல்லது மற்றவர்களுடைய வசீகரமான வார்த்தைகளை கேட்டுட்டு நாங்கள் உடனே எல்லாத்துக்கும் ஓமன்றது. அதெல்லாம் சரியான பிழையான விஷயம். முதல்ல அந்த தொடர்மாடியின் குடியிருப்பினுடைய வயது, அதனுடைய அனுபவம், அதில் இருக்கிற பிரச்சனைகள், திருத்த செலவுகள், இந்த ஜன்னல்கள் எப்படி இருக்கு, சுவர்கள் எப்படி இருக்குன்றதை அறிஞ்சு பேசி அதை நாங்கள் ஒரு கொஞ்சம் காசை செலவழித்து ஆலோசனைகளை பெற்று பிறகு நாங்கள் வாங்குவதற்கு முயல வேண்டும். இது எங்களுடைய அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில், பெற்றவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் சொல்ற ஆலோசனையாக அமையும். இப்பொழுது இணைந்திருக்கும் நீண்ட நேரமாக வணக்கம். வணக்கம். கதைங்கோ. எனக்கு பிரச்சனை என்னென்றால் இந்த டெனன்ட் வந்து நான் கவுண்டி கோர்ட் ஜட்ஜன் எல்லாம் ஓட்டு எனக்கு ஒரு 70,000 அரியர்ஸ் இருந்தது. அதில் இந்த கவுண்டி கோர்ட் ஜட்ஜனுக்கு எல்லாம் சேவ் பண்ணணும்னு சொன்னோடனே அவங்களும் ஒரு 5,000 மட்டும்தான் சேவ் பண்ணாங்க. மிச்சம் 12,000 தராமல் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன மாதிரி ஆக்கள் எங்க போயிட்டாங்கன்னு தெரியாது. என்ன மாதிரி அந்த மிச்ச காசு எடுக்கலாம். இன்னும் 12,000 கிட்ட வர வேண்டி இருக்குது. ஆக்கள் எங்க போயிட்டோம்னு தெரியாது. ஓகே, இப்போ என்னன்னு சொன்னா நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வயபிலிட்டியை அசஸ் பண்ணணும். அதாவது வந்து இந்த காசை நான் திரத்தி பிடிக்கிற ஆளை பிடிச்சி கோர்ட்டு கேஸ் போட்டால் எவ்வளவு செலவாக போகுது, இவர்கிட்ட காசு இருக்குதா பே பண்றதுக்காண்டி. இப்போ ஒரு காரே வெளியில நிப்பாட்டுறதுக்கு ஒரு காரே இல்லாம இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க 7,000க்கு 2,000 3,000 பவுண்ட் சொலிசிட்டர் கோஸ்ட் செலவு செய்து அவர்கிட்ட ஒன்றுமே எடுக்க முடியலைன்னு சொன்னால் அதை பார்க்கணும். அவர்கிட்ட என்ன இருக்குது, அவர் என்ன வேலை செய்கிறார், ஒரு டீசெண்டாக வேலை செய்து ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனாக அவர் கிரெடிட் ஒரு அக்கௌண்டருக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் ரேட்டிங் பிரச்சனைன்னு சொன்னால் அது ஒரு அவருக்கு ஒரு இஷ்யூ. அவர் பயப்படலாம். வந்து ஒரு லோயருக்கு எதிராக ஒரு பிரச்சனைனா ஒரு பிரச்சனை. இப்போ நார்மலாக ஒரு லே பர்சன்கிட்ட நீங்கள் வயபிலிட்டியை பார்க்கணும். முக்கியமான விஷயம் வயபிலிட்டி, வெதர் கேன் கெட் இட். ஓகே, எப்படி அவரை ட்ரேஸ் பண்ணுறது? நீங்கள் ஒரு லீகலாக செட்டப் பண்ணப்பட்ட ஒரு ட்ரேசிங் கம்பெனிஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சட்டத்தை முறிக்காமல் ட்ரேசிங் கம்பெனியை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க பெரும்பாலும் கண்டுபிடிப்பாங்க எங்க இப்ப இருக்கிறாருன்னு சொல்லி. அது பிறகு கூட நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் போகணும், அதாவது பெயிலிஃப் போகணும், அல்லது அவர் சப்போஸ் பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்ஸ், அதாவது ஸ்டேட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸுக்குள்ள போகலாம். நீங்கள் அப்படி பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்ஸுக்கு போகலாம். அல்லது வந்து பேங்க்ரப்சி பயப்படுறார்கள். வந்து இப்போ சப்போஸ் நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், பேங்க்ரப்சி போனால் 6 வருஷத்துக்கு எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு பயப்படுறேன், சில வந்து கொஞ்சம் காசாக பே பண்ண விரும்புவேன். இப்படியே கவுன்சில் பெனிஃபிட்லேயே இருந்துட்டு போகணும்னு யோசிக்கிறான், உங்களுக்கு 7,000 பே பண்ணுறதுக்கு சம்மதிக்காது. வந்து அப்போ அந்த ஆள் பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு தான் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கையும் இருக்குது. ஆனால் கண்டுபிடிக்கிறது ட்ரேசிங் கம்பெனிஸாக பிடிக்கலாம். அவங்க வந்து ஓட்டிங் லிஸ்ட்டு, ஓட்டிங் ரெஜிஸ்டர் அதுகளை வந்து பார்த்து அல்லது பெனிஃபிட் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் பல இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி உங்களை கண்டுபிடிக்கலாம். மேக் ஷோ பண்ணுங்க அவங்களை அன்லோஃபுல்லாக சட்டத்துக்கு விரோதமாக அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பாவீங்க. அவங்க செய்தால் கூட அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கண்டுபிடிச்சவரவே என்ன செய்யணும்? நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். இப்போ டெட் ஏற்கனவே ஆர்டர் பண்ணதானே, நீங்கள் வந்து பெயிலிஃபிட்ட சொல்லலாம். பிரைவேட் பெயிலிஃப், ஹைகோர்ட் பெயிலிஃப்னு சொன்னால் உங்களுக்கு நோ காஸ்ட் சார்ஜ் பண்ணாமலே சில பெயிலிஃப் எடுப்பாங்க. வந்து
ஓகே. கவுண்டி கோர்ட் பெயில் ஃபிட்ட போனீங்கன்னா நீங்க 2 தடவை 3 தடவை போயிட்டு நோ ரிட்டர்ன் சொல்லி திருப்பி அனுப்பினாங்க. அப்புறம் திரும்ப நீங்க அப்ளிகேஷன் போடணும். திரும்ப £100 £110 பே பண்ணி திரும்ப பெயில் ஃபைன் போக வேண்டி வரும். பிரைவேட் பெயில் ஹைகோர்ட் பெயில் ஃபிட்ட போனீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் போனீங்கன்னா அவை ஃப்ரீயா உங்களுக்கு அந்த கோர்ட் ஃபீஸை பே பண்ணா அவே ஃப்ரீயா, அதாவது ஒரு கமிஷன் பேஸ்ல செய்யலாம் சில போல. ஹைகோர்ட் நீங்கள் ஏற்கனவே 750 மேல தானே உங்களுக்கு. நீங்க ஹைகோர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு போனால் அவங்க செய்வாங்க. மேக் ஷோ பண்ணுங்க அவங்களோட கான்ட்ராக்ட் படி ரீட் பண்ணிட்டு நீங்க சைன் பண்றீங்க. சிலவள அப்படி சொல்லி போட்டு சிலவள கூட கேட்டாங்கன்னா பிரச்சனையா போயிடும். ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. இங்கே இன்று சட்ட ஆலோசனை வழங்கப்படுகிறது. பிஜிஎஸ் சொலிசிட்டர்ஸ் எல்எல்பி ஜெயராஜன் விஸ்வலிங்கம் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அடுத்து இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், கதைங்கோ. ஹலோ, நான் ஒரு வெம்பிளில ஒரு வீடு ஒன்று வாடகை கொடுத்தேன் 2004ல. இப்போ 9 இயர்ஸ் ஆச்சு. ஆனா நான் கொடுத்த ஏஜென்ட் வந்து 2008ல அவர் வந்து பேங்க் ஆஃப் ஜீரோ சம்திங் அடிச்சு நான் பேர் சொல்ல விரும்பல. ஓகே, பைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே ஓகே. அவர் வந்து அவைட்ட வேலை செய்த வேற ஒரு ஆகட்ட ஹேண்ட் பண்ணி போட்டு போயிட்டார். ரைட். அங்க வேலை செய்த ஒரு கேர்ள் தான் இப்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். ரெண்ட் வந்து டைமுக்கு போனா நான் இப்போ ஒழும்ப சொல்லி 1 இயர் ஆச்சு. ரைட். என்ன ஒழும்பிடம் இல்லை. அதை சொல்ற நீ கூட்டு போறா போன்னு சொல்லி போறேன். ஐ கான்ட் ஃபைண்ட் தி ஹவுஸ்ன்ற. ரெண்ட் அரியர்ஸ் இல்ல. ரெண்ட் அரியர்ஸ் இல்ல. ரெண்ட் போறா ரெண்ட் இன்க்ரீஸ் பட் 10 இயர்ஸா இல்ல. 9 இயர்ஸ் ரெண்ட் இன்க்ரீஸ் இல்ல. டெபாசிட் பே பண்ண. சாரி நீங்க இன்டரப்ட் பண்றதுக்கு. டெபாசிட் பே பண்ணவேலோ 1 month in arrears. இல்ல டெபாசிட் பே பண்ணவரா? 2004ல டெபாசிட் பே பண்ணவரா? ஓமாமோ. நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அந்த ஏஜென்ட் அப்படி போயிட்டார். அவர் அந்த ஏஜென்ட் வந்து இன்னொரு நீங்க தான் லேண்ட்லார்ட் ஆஸ் எ பிரின்சிபல் வந்து நீங்க தான் லயபிள் வந்ததுக்கு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் இல்ல? ஓமாமோ. ஆனா டெனன்சி அக்ரிமெண்ட் ரினியூ பண்ணப்பட்டதா இல்லது அவர் ஸ்டேட்டோட பீரியாடிக் டெனன்சில இருக்கிறாரா? இல்ல, அது டெனன்ஸ் வந்து ரினியூ பண்ணி இப்ப நான் 1 இயரா ரினியூ பண்ண மாட்டேன் ஒழும்பு சொல்லி நீங்க என்னன்னு சொன்னா நீங்கள் புது லீசஸ் புது டெனன்சி அக்ரிமெண்ட் எழுதபடியா 2007 ஏப்ரலுக்கு பிறகு நீங்க வந்து செட்டப் பண்ணி ஹவுசிங் ஆக்ட் படி நீங்கள் புது புது லீசர்களுடைய உங்களோட டெபாசிட் வந்து உங்கள்ட்ட இருக்கிறதாக இன்டர்பிரட் பண்ணிக்கொள்வாங்க. அது ஏஜென்ட்டும் லேண்ட்லோர்டும் வந்து ரெஸ்பான்சிபிள். ஆனால் அல்டிமேட்டா வந்து லேண்ட்லோர்ட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து. அப்போ கோர்ட் ஆர்டர் பண்ணும்போது 2 பேரையும் ஆர்டர் பண்ணும். அதுக்கு நீங்களும் ஜாயிண்ட் அண்ட் செவரல் லயபிளா வருவீங்க. அதால் நீங்கள் டெபாசிட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அப்புறம் செக்ஷன் 21 நோட்டீஸா தரணும் சேவ் பண்ணணும். நீங்க டெபாசிட் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கொடுக்கல நான் வந்து கேரண்டி ஸ்கீம் தான் கொடுத்தேன். அது லோக்கல் அத்தாரிட்டியா? லோக்கல் அத்தாரிட்டியா? இல்ல இல்ல, சும்மா ஏஜென்ட் போனதான். இப்ப இவர் கொடுத்துட்டு போனபடியா உங்களுக்கு கூட கன்சென்ட் இல்லாம அதை கொடுத்துருக்கணும் இல்லையா? அதுல ஒரு கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட் இருக்குது உங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு. இவர் பவுண்டப் பண்ணபடியா அந்த லீகல் என்டிட்டியே இல்லாம போச்சு. ஒரு கம்பெனியா இருந்துச்சுன்னா பவுண்டப் பண்ணிடலாம். அது டீலீகல் என்டிட்டி. ஹி இஸ் டெட். அந்த கம்பெனி ஆள் இறந்த மாதிரி கம்பெனியும் இறந்துட்டு இருப்பேன். அதாலும் கூட கன்சென்ட் எல்லாம் கொடுத்துருக்கா. அதனால கூட இம்ப்ளாய்ட் கன்சென்ட் மாதிரி இல்லை. நீங்க தொடர்ந்து அவரோட டீல் பண்றபடியா இம்ப்ளாய்டா அவர் ஆத்தரைஸ் பண்ண மாதிரி போச்சு இவ்வளவு காலத்துக்கு. ஓ, அப்ப அதான் ரெண்டு அந்த டைமுக்கு அந்த உப்ப யார் டேக் ஓவர் பண்ணவா அவட்ட கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ, அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல டெபாசிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 2012 ஏப்ரல் 6 ஏப்ரல் பிறகு நீங்க 30 டேஸ்க்குள்ள ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் அந்த லோக்குள்ள வந்து. இப்ப ரீசெண்டா வந்த லோக்குள்ள வந்து அதால வந்து என்ன செய்யலாம்னா இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அப்ளை. எப்ப டெனன்சி முடிஞ்சதா டெனன்சி அக்ரிமெண்ட்? டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து இந்த பிப்ரவரியில அதுக்கு முதல் பிப்ரவரி 2012 பிப்ரவரி முடிஞ்சது. நான் ரினியூ பண்ணே இல்ல, நோட்டீஸ் கொடுத்த நான் ஒழும்ப சொல்லி. நோட்டீஸ் இன்வாலிடா போகுது இப்ப இல்லையோ? டெபாசிட் ப்ரொடெக்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் நோட்டீஸ் சர்வ் பண்ணுவீங்க? டெபாசிட் ப்ரொடெக்ட் பண்ணி தான் நோட்டீஸ் சர்வ் பண்ண முடியும். அப்ப நான் ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொன்னா நான் என்ன சும்மா லீகல் இல்ல நீங்கள் வந்து டிபிஎஸ் இருக்குல்ல, ஆன்லைன் போய் டிபிஎஸ் பாருங்க, அதுல ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் பாருங்க வந்து என்னன்னு சொன்னால் இப்ப அவங்க வந்து இந்த 30 டேஸ்க்குள்ள டெனன்சி எக்ஸ்பயர் பண்ணும்போது தானே ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. சில இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கும். சில டிபிஎஸ்லயே இப்ப இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் சில கான்ஃபிளிக்ட் வரலாம்னு இருக்கிறேன். நீங்க டெபாசிட் எப்ப ரிட்டர்ன் பண்றதுதான் கரெக்டான வழி உங்களுக்கு. திருப்பி ஏஜென்ட் கொடுக்கறதோ இல்ல இல்ல டெனன்ட் கொடுக்கணும். ஏஜென்ட் கொடுத்து பிரச்சனை படாமல் நேரா கொண்டே டெனன்ட் கொடுங்க. கொடுத்து சைன் வாங்குங்க. டெபாசிட் திருப்பி பே பண்ணாங்க. அதுக்கு பிறகு நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க திரும்ப. ரைட் ரைட். சரியா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நன்றி. நன்றி நன்றி.
சட்டங்கள் பிரச்சனைகள் ஆயிரம். ஜனஜன், நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு வீட்டு உரிமையாளர் ஒரு வீட்டில் தான் இருத்தியவரை எழுப்புவதற்கு என்ன அடிப்படையில் அவர் என்னத்தை இலகுவாக எழுப்புவதற்கு வைப்பாங்க? இலகுவா இப்போ ரெண்ட் அரியர்ஸ் இருக்குன்னு சொன்னால், ஆனால் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, வீடு ரிப்பேர் வேலை செய்யணும், அப்படி இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் லேண்டோட வந்து. அப்படியான விஷயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் என்னோட அட்வைஸை ஃபாலோ பண்ணிட்டு இல்லை, நீங்கள் என்ன லைபிள் ஆகிடக்கூடாது. நான் அட்வைஸ் பண்ணதால் உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்தான்னு நினைச்சிடக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுக்கக்கூடிய முடிவு வந்து நீங்கள் டெனன்ட்டு ரெண்ட் அரியர்ஸுக்கு போகிறது உண்மையில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேனிஸ். அவன் வந்து வீட்டை விட்டு எழுப்பினா அப்புறம் அவள் ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறது கஷ்டம். அன்லஸ் அது சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அப்படி இப்படின்னா சொந்த மூலம் தெரிய வரும், மற்றபடி ட்ரேஸ் பண்ணுற கஷ்டம். அதில் அப்படி வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பேசாமல் செக்ஷன் 21 டெனன்சி அக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் பண்ணிட்டு ஐ நீட் த ப்ரொடெக்ஷன், ஐ நீட் த ப்ராப்பர்ட்டி பேக்னு சொல்லி நீங்கள் போகலாம். வந்து அது வந்து ப்ராக்டிக்கலி அட்வைசபிள் வந்து. ஆனால் சப்ஸ்டான்ஷியல் ரெண்ட் அரியர்ஸ் இருக்குன்னு சொன்னால், ப்ராப்பர்ட்டி எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ரெண்ட் அரியர்ஸுக்குள்ளே செக்ஷன் 8க்குள்ளே நோட்டீஸ் சீக்கிங் பொசஷனை சர்வ் பண்ணி போகலாம். ஆனால் ஆக்சிலரேட்டர் ப்ரொசீஜர் செக்ஷன் 21க்குள்ளே உங்களுக்கு குயிக் வந்து நீங்கள் கிளைம் ஃபைல் பண்ணோன்னே அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்க, இஷ்யூ பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறாங்க டெனன்ட்ட. 14 டேஸுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி திருப்பி அனுப்பினீங்கன்னா கோர்ட் வந்து பேப்பர் ஒர்க் எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஆக்சிலரேட்டர் ப்ரொசீஜர் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அது வெரி கேர்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அதை அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு என்றால், டெனன்சி ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சுன்னா இல்லாமல் இருந்துச்சுன்னா நோட்டீஸ் நீங்கள் சர்வ் பண்ணது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நோட்டீஸால் தான் நிறைய கேசஸ் வந்ததுன்றது. ஃபார்மும் நோட்டீஸும் கரெக்டாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் சொன்னால் குயிக்காக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பிரச்சனை டெனன்ட் தெரியுது, அவர் தொடர்ந்து இப்படி ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ஒழுங்காக பே பண்ணாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி திரும்ப போடணும்னு சொன்னால் நீங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். எங்களில் ஒரு பழக்கம் இருக்குது, நாங்கள் உடனே எல்லாத்துக்கும் அவசரப்படுறது, ஆத்திரப்பட்ட உடனே என்னுடைய வீட்டில் இருந்தவர் அப்படி என்ற உடனே நான் போய் வாசலில் போய் அல்லது வீட்டில் போய் சில நேரத்தில் மெல்லிதாக கதைச்சாலும் அவருக்கு அது பெருசாக கதைச்ச மாதிரி இருக்கும். இது ஒரு சரியான விடயமா இல்லை? நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஆலோசனைகளை பெற்று இது நேரடியாக வந்து உங்களுக்கு தெரியுது வந்து இது மனக்கசப்பில் முடியக்கூடிய விஷயம்னு சொல்லி குடுக்கல் வாங்கலாம் பிரச்சனை வருது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து நீங்கள் சட்ட ரீதியாக வந்து லெட்டரை போட்டு ரெண்ட் அரியர்ஸுக்கு லெட்டரை போட்டு இப்படி இத்தனை இதுக்குள்ளாட்டி நான் கோர்ட்டுக்கு போக போகிறேன் டீசெண்டாக வந்து. இந்த நாளில் வந்து வெள்ளக்காரர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை மற்ற உணர்வுகளை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறது, வெளியில் முகத்தில் காட்டுறையில் உணர்வுகள் இல்லை இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து உணர்வுகளை உள்ளுக்க உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறதால எதுவுமே சாதிக்க போகிறது கிடையாது. சாதித்தவங்க எல்லாரும் வந்து சிந்திச்சவங்களாம் சாதிச்சுக்கிறாங்க. அதால் வந்து நீங்கள் சிந்திச்சு வந்து உங்களோட லோயர் மூலமாக இல்லை நீங்களே ஒரு பெரும்பாலும் ஒரு ரெக்கார்டு டெலிவரி அப்படிப்பட்ட அனுப்பினீங்கன்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எஸ், நான் சென்ட் த லெட்டர், ஐ சர்வ் த நோட்டீஸ் என்ன செய்யலாம். சப்போஸ் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்க போகிறீங்க கையிலேன்னு சொன்னால் தேவையில்லாத கதையக்கூடாது. சென்னோட நான் உங்களுக்கு நோட்டீஸ் நான் சர்வ் பண்ணுறேன், சைன் பண்ணுங்க ப்ளீஸ், கதை முடிச்சு. அது வந்து எல்லாட்டி அப்படி பிரச்சனை ஆகிட்டு சொன்னால் ஈவன் நீங்கள் மே பி ஏபிள் டு கன்சல்ட் த போலீஸ் வந்து ஐ வாண்ட் டு கோ டு தட் பிளேஸ். அப்படி போகிறத விட நீங்கள் ரெக்கார்டட் டெலிவரி சேவ் பண்ணலாம். ரெக்கார்டட் டெலிவரி அக்செப்ட் பண்ணாலே பிரச்சனை வந்து அது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி உங்களுக்கு தான் பெறும். அப்போ நீங்கள் சர்வ் பண்ணலன்னு அர்த்தம் வந்து பதிவு செய்யணும், பதிவு தேவைப்படும். இல்லை ஸ்பெஷல் டெலிவரியில் செய்யலாம். அல்லது வந்து ப்ராசஸ் சர்வீஸ் இருக்கிறாங்க லீகலாக குவாலிஃபை ஆனாங்க சர்வ் பண்ணுறதுக்கு அவைல்கிட்ட கொடுத்து சர்வ் பண்ணி அவைல்கிட்டேருந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இவர் இந்த ஒரு ஆளுக்கு சர்வ் பண்ண நோட்டீஸை அப்படின்னு சொல்லி அது வந்து கோர்ட்டுக்கு போகும்போது 2 விஷயத்துக்கும் தேவை. ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் சர்டிஃபிகேட் சர்வீஸ்ன்னு சொல்கிறது ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு தேவை இப்படி சர்வ் பண்ணப்பட்டு அப்படி போகிறதான் எங்களுடைய நேரம் நெருங்குகிறது. சொலிசிட்டர் ஜெயராஜன் சொல்லிங்க விருப்பின ஒரு சுருக்கமாக உண்டு. நாங்கள் ஒரு பக்கம் ஓனரையும் பார்க்கிறோம், நாங்கள் எங்களுடைய மக்கள் கூடுதலாக வாடகை குடியிருப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள். உதாரணமாக நல்ல ஒரு குடும்பம் பிள்ளைகளுடன் சீராகவே குடும்பத்தை வீட்டை பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக பே பண்ணி கொண்டும் இருக்கிறான். அவர்கள் அந்த இடத்தை விரும்பிட்டார்கள், பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் அருகாமை என்ற வசதியா நல்ல இது. இந்த நேரம் ஓனர் அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் மாற்ற வேணும் என்று விரும்புகிறேன், அவர்களை எழுப்ப வேணும் என்று பார்க்கிறோம். அப்படி எழுப்பும் பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய சுமை வருகிறது. அதாவது இப்போ பேசிக்கா வந்து லோவில் வந்து 10 ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஒன்று ப்ரொசீஜர்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது குறிப்பிட்டப்பட்ட வகையில் தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுக்க முடியும், திருப்பி பெற முடியும். பட் லீகல் ப்ரொடெக்ஷன் வந்து சில கிரவுண்ட்ஸை ப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ நான் மெயினாக வந்து சொன்னது வந்து செக்ஷன் 21 கிரவுண்ட் 8 செக்ஷன் 8க்குள்ள
அது ரெண்டுல ஒரு இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டா தான் நார்மலா நடக்கிறது. மற்ற டிஸ்கஷன் கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது வந்து இது மெயினான ஒரு கிரவுண்ட்ஸ் வந்து த கோர்ட் மஸ்ட் ஆர்டர் ஃபார் பொசெஷன். அதால வந்து அப்போ அவ ப்ரொசீஜரலாகவும் ஃபாலோ பண்ணணும், சட்ட ரீதியாகவும் ஃபாலோ பண்ணணும். பட் பேசிக் ரைட் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சில லேண்ட்லோர்ட்ஸ் வந்து ஹெராஸ் பண்ணுறது வந்து போய் வந்து டோர் நாக் பண்ணுறது, எலும்புன்னு சொல்கிறது, இல்லை 2 பேர் அனுப்பி வெளியில் நிற்க விட்டு அப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்கிறவே அது வந்து நார்மலாக வந்து பேசிக்காக ஒரு டெனன்சி எக்ரிமெண்ட் இருக்கோ இல்லையோ ஒரு இம்ப்ளாய்ட் டேர்ம்ஸ் வந்து குவைட் என்ஜாய்மெண்ட் எனக்கு நிம்மதியாக வீட்டில் இருக்க வேணும். பட் டெரோகேஷன் சொல்கிறோம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டை வச்சுக்கிறார், இல்லை பக்கத்தில் ஒரு வீட்டை வச்சுக்கிறார், அந்த வீட்டில் வேலை செய்து அல்லது அந்த வீட்டில் இருக்கிற ஆக்கள் உங்களோட இதை வந்து யூஸ் பண்ணி அதுக்குரிய பர்பஸுக்குரிய அந்த உங்களை இருக்கக்கூடிய பர்பஸ் அதை இருக்கிறது தான் வாங்கினீங்க, அந்த பர்பஸை வந்து அண்டர்மைன் பண்ணப்பட்டால் அதுக்காகவும் நீங்கள் வந்து உங்களோட உரிமையை ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி போகலாம். அதோட வந்து அண்டர் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 1997 இதுக்குள்ள வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் எல்லாமே இருக்குது வந்து அது கிரிமினல் சார்ஜஸுக்குள்ள வரும். கிரிமினல் சார்ஜஸ் அதாவது ஹராஸ் பண்றது, அசோல்ட் பண்றது, உங்களை ஒரு ஆள் வீட்டில் நோக் பண்ணி உங்களை அடிக்கிற மாதிரி கோவப்படுறது அல்லது தொலைபேசி வெட்டுறதுலாம் அசோல்ட்டுக்குள்ள வரும் வந்து அதெல்லாம் கிரிமினல் சாங்ஷன்ஸ் வந்து. அதே மாதிரி ஹவுசிங் ஆக்டுக்குள்ள வந்து 1988 வந்து இல்லீகல் இவிக்ஷன் இருக்குது. இல்லீகலை எவிக்ட் பண்ணால் வந்து அதுக்கு வந்து டேமேஜஸ் பே பண்ணப்படலாம், உங்களை ஹராஸ் பண்ணலாம், பட் வீட்டு வேலையில் செய்யாமல் இருக்கலாம். அப்படி நிறைய இது இருக்குது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது வந்து. சரியான லேண்ட்லோர்ட் இருந்துச்சுன்னா சரியான டெனன்ட் இருந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை. நினைக்கிறேன் ஜெயராஜன் விஸ்வலிங்கம், நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய நேரங்களை பார்த்து அடுத்தடுத்த காலத்தில் ஒரு பெரிய விசாலமான சட்ட பிரச்சனைகள் இதுபோன்ற பலரும் அறிய விரும்புவார்கள். அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றவாறும் நாங்கள் தேடுகின்றோம். வெகு விரைவில் அவர்களுடைய அபிலாஷையும் தீர்ப்போம். ஜெயராஜன் விஸ்வலிங்கம், உங்களுடைய சரியான முறையில் நிபுணத்துவத்தை படித்து இந்தியாவிலே நல்ல பட்டங்களை பெற்று தொடர்ந்தும் இங்கிலாந்திலும் சட்ட நிபுணத்துவ பயிற்சி பெற்று இப்பொழுது PGS சொலிசிட்டர்ஸ் LLP என்ற நிறுவனத்திலே முக்கியமாக பணியாற்றும் ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய சேவை தொடர வேண்டும். PGS சொலிசிட்டர்ஸ் நீங்க நாடலாம். ஹெய்ஸில் அமைந்திருக்கிறது, ஆக்ஸ்பிரிட்ஜ் ரோட், இலக்கம் 1048. அந்த வகையில் அல்ல தாராள சிந்தனை கொண்டவர்கள் உங்களுக்கான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்குவார்கள். உங்களுடைய வருகைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லது, மீண்டும் இன்னும் ஒரு ஆலோசனை நேரத்தில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். விடயம் பின்னர் அறிவிக்கப்படும். அடுத்த வாரத்துக்குரிய என்ன விடயம், எது துறை சார்பாக நாம் ஆலோசனைகளை வழங்குகின்றோம் அல்லது ஆலோசனை நிபுணர்கள் இங்கு வருகை தருகிறார்கள் என்று மீண்டும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னோடு கலந்து கொண்ட நண்பர் தினேஷோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் அவர்களே.